वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरस्य महदाव्ययपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्गिरेणुभरताय यतीन्द्रमित्रान् श्रीमद्भराङ्गुतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ஓங்கி உலகளந்த உத்தமன் சேர்ப்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவார். உத்தமமான பாரத தேசமும் சனாதனமான ஹிந்து தர்மமும் நம்முடைய 30 முக்கோடி தெய்வங்களும் அற்புதமான பக்தர்களும் யோகிகளும் சித்தர்களும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒரு பிரார்த்தனை நாம் பண்ணுவோம். உலகத்திலேயே மிகச் சிறந்ததான ஒரு தர்மம் அப்படின்னா அது நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் தான். இதுபோல அன்பு மதம் உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும், எல்லாருமே நிம்மதியா இருக்கணும், உலகத்துல எல்லாருக்குமே வாழத்துக்கான அருகதையும் உரிமையும் உண்டுன்னு சொல்லும்படியான ஒரு தர்மம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். மற்ற மதங்களைத்தான் மதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்தை மதம்னு சொல்ல மாட்டோம், இது தர்மம். தர்மம்னு சொல்லியாச்சுன்னா எல்லோருக்கும் எல்லா சமயத்திலும் எல்லா காலங்களிலும் நல்லது பண்ணக்கூடியது தர்மம். காலத்துக்கு தகுந்தா போல வளர்ச்சி கொடுத்து அனுசரணையா இருந்து ஜனங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். இதுல ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண், சிறியவர்கள் வயதானவர்கள் எந்த விதமான பேதமும் கிடையாது. பக்தி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடவுளை அனுபவிக்க முடியும். அதுதான் நம்முடைய இந்து தர்மத்துடைய கோட்பாடு. உலகத்தில் எல்லா வஸ்துக்களிலும் தெய்வ சக்தி இருக்குன்னு நிரூபணம் பண்ணதே இந்து தர்மம் தான். தெய்வ சக்தி இல்லாத ஒரு பொருள் உலகத்துல கிடையாது. அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். தெய்வம் தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்கும். சொன்னது இந்து தர்மம் தான்.
இது மரத்திலையும் இருக்கு, மிருகத்தினிடத்திலையும் இருக்கு, பறவைகள் இடத்திலையும் இருக்கு. இந்த தெய்வம் எல்லா இடங்கள்லையும் எல்லா சமயங்கள்லையும் இருக்கு. கடல்ல இருக்கு, சூரியன்ல இருக்கு, சந்திரன்ல இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, நம்ம இருக்கிற மூச்சு காத்துக்குள்ள இருக்கு, நம்ம அனுபவிக்கக்கூடியதான சப்தங்கள் இருக்கு, அதுக்குள்ள தெய்வம் இருக்கு. எல்லாத்துலயுமே தெய்வம் இருக்கு. சாம்பல்லையும் தெய்வம் இருக்கு, மண்ணிலையும் தெய்வம் இருக்கு, குங்குமத்திலையும் தெய்வம் இருக்கு, விபூதியிலையும் தெய்வம் இருக்கு, மஞ்சள்லையும் தெய்வம் இருக்கு, சந்தனத்திலையும் தெய்வம் இருக்கு. வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் முதற்கொண்டு எல்லாத்திலையும் தெய்வத்தை பார்ப்போம். சாதாரணமா உலகத்துல மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தேங்காய் அப்படின்னா அது தேங்காவை தான் பார்ப்பாங்க. அதை சாப்பிடலாம், அதை கொண்டு வேற தானே பதார்த்தங்கள் பண்ணலாம், அதுல விதவிதமா வெரைட்டியா பண்ணி அனுபவிக்கலாம், இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். இல்லாட்டி தேங்காய் கொட்டாந்து சொல்லி விதவிதமா வரைஞ்சு இது அழகா ஒரு காட்சி பொருளா வைக்கிறதுக்கு. ஆனா அந்த தேங்காவை உடைச்சு அதுக்குள்ள எப்படி பூரணமா தேங்காய் இருக்கோ அது போல பரபிரம்மம் பூரணமா எல்லா இடத்திலையும் இருக்குன்னு சொல்லக்கூடிய பலம் கூட யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு கூட ஞானம் இல்லை. நம்முடைய தர்மத்துக்கு தான் ஒரு தேங்காய் உடைச்சோம்னா கூட அதுக்கு ஞானத்தை பத்தி பேசுவோம். ஒருவேளை பிள்ளையாருக்கு கொலைக்கட்டை பிடிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த வெளியில இருக்கிற மோதலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பூரணம் மாதிரி பகவான் நீக்கமர் நடந்திருக்கான்னு சொல்லி அதுலயும் தெய்வத்தை பார்ப்போம். கொஞ்சோண்டு ஒரு மந்திர லேசா பிடிச்சு வச்சுட்டு இதுலயும் தெய்வம் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பொட்டு வச்சு அதுக்கும் ஒரு அக்ஷதை போட்டு அதுக்கும் ஒரு 4 பூவை போடுறது அளவுக்கு எல்லாத்தையுமே தெய்வத்தை பார்க்கக்கூடிய பலம் நமக்கு. சரஸ்வதி பூஜைன்னு பண்றோம். குழந்தைகளோட புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் அழகாவும் பூஜை பண்ணி அதுலயும் தெய்வம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விஜயதசமி, எல்லாரும் அன்னைக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கிறது, அன்னைக்கு குழந்தைகள் படிச்சா நன்னா இருக்கலாம். இத்தனை விஷயங்கள், படிப்பா இருக்கட்டும், குழந்தைக்கு முதல்ல அன்னம் கொடுக்கறதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வரதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு கல்யாணமா இருக்கட்டும், அந்த குழந்தை பிள்ளையாண்டு இருக்கான்னு அதுக்கு ஒரு சீமந்தம் பண்றதா இருக்கட்டும், அந்த குழந்தை செத்த பிறகு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், தொட்டில் போடுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெய்வத்தை அனுபவிக்க கூடியது இந்துதான். ஆடி மாசம் வந்தாச்சுன்னா கூழில கூட தெய்வ பிரசாதத்தை அனுபவிக்கிறோம். இதுதானே கிடையாது. திருப்பதிக்கு போனால் லட்டு, ஊருக்கு ஒவ்வொரு பிரசாதம், இதுதானே கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிரசாதம். ஆடி மாசம் வந்தாச்சுன்னா மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊற்றுறோம் அப்படின்னு. அதுலயும் தெய்வத்தை சாஸ்திரமா இது அத்தனை பேருக்கும் பொதுவா பொங்கல் வைக்கிறது, எத்தனை விஷயங்கள். நாட்டு நடுறதுல கூட தெய்வத்தை சிந்தனை பண்ணி தெய்வ தியானத்தோட தானே. அது தூத்துக்குடிக்கு கேட்கவே வேண்டாம். உப்பையே பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆச்சரியமா உப்பள வேலையை ஆரம்பிக்கிறது வளர்ச்சி எழுந்துட்டு தானே இருக்கு. இதெல்லாம் தொன்றுபட்டு வருது, காலம் காலமா வரும். இது ஏதோ நடுவில் சும்மா அப்படி அப்பப்ப சேர்த்து விடுறது, அப்பப்ப கழிச்சு கட்டுறதுன்னு ஹிந்து தர்மத்தை கிடையாது. எல்லாத்துலயுமே தெய்வத்தை பூரணமா அனுபவிப்போம். உலகத்துல எங்கேயாவது ஆயுத பூஜைனா ஏதான ஒரு கான்செப்ட் எங்கேயாவது உலகத்துல இருக்கா? நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம், அது டிவியா இருக்கட்டும், பிரிட்ஜா இருக்கட்டும், ஒரு சைக்கிளா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரூ டிரைவரா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு பாட்டி இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அழகா ஒரு பொட்டு வச்சு ஆயுத பூஜைன்னு ஒண்ணு பண்ணி செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னதும் சனாதனமான ஹிந்து தர்மம் தான். பாகவதம், ராமாயணம் எல்லாத்துலயுமே அதற்கான உதாரணங்கள் நிறைய காண கிடைக்கிற. பகவானே சொல்றான், அப்பா நம்மெல்லாம் மாடுகளை வச்சு அழகா வாழ்க்கை நடத்துறோம், அதனால அந்த மாடுகளை கொண்டாடணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் நந்தகோபுரத்துல சொல்றதாக ஸ்ரீமத் பாகவதம் நூல்ல காண கிடைக்கிறது. ஒரு மாட்டுக்கு கூட பொங்கல் அன்னைக்கு அழகா அது கொம்புக்கு கூட வர்ணம் எடுத்து மாட்டு பொங்கல்னு கொண்டாடி அது கூட நெத்திய புட்டு எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கற்பூரம் எல்லாம் காட்டி இந்த மாடு நல்லா இருக்கிறதுனால நான் நன்னா இருக்கேன். அந்த அளவுக்கு எல்லாத்திலையுமே தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு. அரச மரமா இருக்கட்டும், வேப்ப மரமா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் மரம் வீட்டுல வாசல்ல வாழை மரம் கட்டுறது, அழகா மாவிலை தோரணம் கட்டுறது, எத்தனை விஷயங்கள்ல தெய்வத்தை எவ்வளவு அற்புதமா அனுபவிக்கிறோம். ஒரு நல்ல புது வஸ்திரம் எடுத்துட்டோம்னா கூட அப்படியே உடுத்திக்கிறது, அது ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு இது பகவானுடைய பிரசாதம்.
பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். பகவானுடைய பிரசாதம். பகவான் இன்னைக்கு எனக்கு ஏதோ பணம் கொடுத்திருக்கான், இந்த ஒரு துணி வாங்குற அளவுக்கு எனக்கு ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளை நம்பி அதுல ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமா, ஒரு சாதாரண விஷயம் தானே. ஆடை உடுத்துறதுன்றது மானத்தை மறைக்கிறதுக்காக. இதுதான் முக்கியமான விஷயம். ஆடையுடைய பிரயோஜனம் என்னன்னா மானத்தை மறைக்கணும். இதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆடை உடுத்துற விஷயத்துல கூட ஒரு மங்களகரமான அனுபவங்கள் தானே. அதே மாதிரி சின்னவர்கள் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுன்ற ஒரு விஷயம் நம்ம தர்மத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவர்கள் சொல்றபடி வழி நடக்கணும்னு உலகத்துக்கு சொல்லி கொடுக்கறது நம்முடைய தர்மம் தான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றதும் நம்ம தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னதும் நம்ம தான். அதனால மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா குழந்தைகள் பாட்டுக்கு வளருவார்கள். பார்த்தோம்னா குழந்தைகளோட தனியா ஒரு ரூம்ல தான் படுக்க வச்சிருவார்கள். இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கூடயோ தாத்தா பாட்டி கூடயோ அங்கெல்லாம் படுக்க கூட படுக்காது. அதுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் 4-5 வயசுல ஒரு தனி ரூமை கொடுத்து அப்படிதான் தான் கேட்டா சுதந்திரம்னு சொல்றாங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் சுதந்திரமா வாழ்க்கையில உருட்டார்களான்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கேள்விக்குரிய அவர்களுக்கு. நீ எத்தனையோ பேர் வெளிநாட்டவர்கள்லாம் கூட பார்த்தோம்னா ஆஹா இந்த இந்து தர்மத்தில் இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆச்சரியம். எத்தனையோ இடங்கள்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா சொல்றோம் எத்தனையோ மதங்கள்லாம் நாங்க இங்கெல்லாம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு பரவி கிடக்கக்கூடிய பல வெளிநாடுகள்ல பண்பாடு கலாச்சாரமே இல்லாம குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. இது ஏதோ நான் சொல்றேன், நம்ம ஊருக்காரர்கள் சொல்றான்னு நினைக்க வேண்டாம். அந்த ஊர்ல இருக்கிற பத்திரிகைகள் செய்திகளே சொல்லிட்டு இருக்கு. அவர்களுக்கெல்லாம் பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, வயதானவர்களை காப்பாற்றுறது கிடையாது, குழந்தைகளை காப்பாற்றுறது கிடையாது. எத்தனையோ வீடுகள்ல பார்த்தோம்னா அப்பாவுக்கு பிள்ளை என்ன வேலை பண்றான்னு கூட தெரியாது, கேட்க கூட மாட்டாரு. ஒரே அனுபவத்தை சொல்றேன். நான் சிங்கப்பூர் போயிருந்த சமயத்துல ஒரு டாக்ஸியில போயிட்டு இருந்தேன். அப்பா அவன் இடத்துல கேட்டான் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நான் மாதிரி பாரத தேசம் இந்தியாவே வந்திருக்கேன். புண்ணியமான தேசமா இருக்கு, உங்களுடைய தேசம் அந்த வாழ்க்கையில நல்லா இருக்கும். என்னுடைய பிள்ளை கூட இந்தியா தான் போயிருக்கான் வியாபார விஷயமா அப்படின்னு சொன்னான். உடனே நான் கேட்டேன், சரி என்ன வியாபாரம் பண்றான் அந்த பிள்ளை அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கேட்கக்கூடாது, மரியாதை கிடையாது. பெத்த அப்பா பிள்ளை என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறது அவமரியாதை, கேவலம்னா இது என்ன அப்பா அம்மா பிள்ளை வர்றது தெரிய மாட்டேங்கிறது. ஆனா நம்முடைய தர்மத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்துலயுமே தாய் தந்தையர் முன்னிருந்து நடத்தணும்னு தானே சொல்றோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வயதானவர்களை கலந்து ஆலோசனை பண்ணி அவர்களுடைய சம்மதம் அவர்களுடைய அறிவுரையின்படி நடக்கணும் அப்படின்னு தானே அழகா சொல்லித்தரும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உலகத்துக்கு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது நம்முடைய தர்மம் தான். ஒரு பிறந்த நாள் இல்லாட்டி கல்யாண நாள் இப்படி ஏதோ ஒரு விஷயம்னா வீட்டில் இருக்க பெரியவர்களிடத்துல காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றது. ஏன்னா நல்லா கவனிச்சு பார்க்கலாம், ஒருத்தன் மகா பாதியா இருக்கான், விரோதியா இருக்கான், அப்ப கூட அவன் டக்குன்னு காலில் விழுந்துட்டான்னா அவன் நல்லா இருக்கணும்னு மனசை ஆசீர்வாதம் பண்ண ஒழிய அவன் அழிஞ்சு போகட்டும்னு ஒரு நாள் நினைக்காது. இந்த காலில் விழுந்தாச்சு அப்படின்னால உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்முடைய இந்து தர்மம். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா சொல்றோம். அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அடிபணியர் உன் திருவடியே கதின்னு நான் பணியறேன், என் வாழ்க்கையில நான் மகோன்னதமான நிலைமைக்கு வரணும், நீ எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு தர்மம் நம்முடைய இந்து தர்மம். பெரியவர்களுக்குள்ள கூட பகவான் இருக்கான், அந்த பகவான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவான். அதனால வயதுல மூத்தவர்கள் காலில் விழலாம், ஞானத்துல பெரியவர்கள் காலில் விழலாம், அவர்களிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு சொல்றது நம்முடைய ஹிந்து தர்மம். அவ்வளவு விசேஷம். எல்லாத்திலையுமே தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு உண்டு. அது சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கும். நட்சத்திரங்கள்லாம் கூட இந்த மாதிரி இருந்தா இந்த நட்சத்திரம் நல்லா பிரகாசமா இருக்கா, துருவ நட்சத்திரம், இதெல்லாம் நம்ம குழப்படியே கிடையாது. போன வருஷம் இந்த மாதிரி சொன்னோம், அடுத்த வருஷம் வேற மாதிரி சொல்றோம்னு கிடையாது. எல்லாத்திலையுமே மிக உயர்ந்ததான கொள்கைகளை உடையது நம்முடைய இந்து தர்மம். நதிகளை கூட தெய்வமா பார்த்தோம். வெளிநாடுகள்லாம் எந்த இடத்துலயும் நதிகள் எல்லாம் தெய்வமா யாருமே பார்த்ததில்லை. இந்த தாமிரபரணி மாதா
தாமிரபரணி தண்ணி எடுத்து நவதிருப்பதி பெருமாளுக்கெல்லாம் ஆச்சரியமா அபிஷேகம் நடக்கிறது. காவேரி கரை எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பார்த்தோம்னா எல்லா ஊர்லயும் தான் கடற்கரை இருக்கு. இருந்தாலும் நம்ம திருச்செந்தூர் போனா ஆஹா முருகனுக்காக கடல்ல தீர்த்தமாடணும்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா இல்லையா? எத்தனையோ இடங்கள்ல பனிமலை எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு இமயமலை பார்க்க போனா கைலாசம் பத்ரிகாசனம்னு பகவான் அங்க இருக்கான்னு அனுபவிக்க முடியறது. இன்னைக்கும் பனிலிங்கம் வந்துட்டு தானே இருக்கு. உலகத்துக்கு சத்தியம் தானே. யாராவது அங்க போய் செதுக்கி வைக்கிறார்களா? சரியா வந்துருக்கு. சரியா அந்த 6 மாசம் எத்தனையோ ஜனங்கள் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு தானே இருக்காது. இது ஒண்ணும் பொய் கிடையாது. இது ஒண்ணும் ஏமாத்து கிடையாது. அங்க யாராவது ரகசியமா வச்சுட்டு வரோமா? சத்தியமா கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இன்னி வரைக்கும் நம்ம சொல்றது எல்லாமே சத்தியம். இது போல ஒரு மதம், மதம்னு சொல்லப்படாது, புரியறதுக்காக மதம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்த, இது போல ஒரு மதம் உலகத்துல எங்க காண கிடைக்கிறது? சத்தியம் பண்றது ஒரு விஷயம். குழந்தைகளை எடுத்ததுதான் சத்தியம் பண்றது. கற்பூர மேல கையை வச்சு சத்தியம் பண்ணணும். சத்தியம் அந்த அளவுக்கு ஆழமா எல்லா இடங்களையும் சொல்லக்கூடியது நம்முடைய சனாதனமான தர்மம். விருந்தாளிகளை கூட தெய்வமா பார்க்கிற ஒரு தர்மம் நம்முடைய இந்து தர்மம். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதிதி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. அம்மாவும் தெய்வமா இருக்கா, அப்பாவும் தெய்வமா இருக்கா. ஆச்சரியமா வீட்டுக்கு வர விருந்தாளிகள் தெய்வமா இருக்கா. தெய்வம் மனித ரூபத்துல வரும், விளையாடும். அது எந்த அவதாரம் வேணா எடுக்கும்னு சொல்லுவதும் இந்து தர்மம். அதனால இந்து தர்மத்துல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுன்னா கடவுளை பற்றியதான பூரணமான அறிவு சத்தியமா கிடைச்சது. கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கார், எங்கதான் இருக்கார், அவர் துஷ்டர்களிடத்துல எப்படி நடந்துக்கிறார், நல்லவர்களிடத்துல எப்படி நடந்துக்கிறார், கஷ்டப்படுறவர்களுக்கு எப்படி சகாயம் பண்றார், அகம்பாவத்தில் இருக்கிறவர்களை எப்படி நல்வழிப்படுத்துறார், யார் யாருக்கு என்னென்ன சமயத்துல எந்தெந்த விதமா அவர் உதவிகள் பண்றார்னு கடவுள் அவருடைய தினசரி சொல்றோம் இல்லையா? உங்க டெய்லி ரொட்டீன் என்ன, நித்தியம் நீங்க பண்ற தினம் தினம் நீங்க பண்ற வேலையெல்லாம் சொல்ற, காதால எழுந்த குழந்தைகள்லாம் கேட்போம், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண சொல்லு. காதால எழுந்த, பல்லு தேய்ச்சேன், குளிச்சேன், காஃபி குடிச்சேன், அதுக்கப்புறம் 8 மணிக்காக சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தேன், ஹோம்ஒர்க் எழுதினேன், இப்படி தினசரி வாழ்க்கையை சொல்றேன். அந்த மாதிரி கடவுளுடைய தினசரி என்னன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சரியா பதில் சொல்லக்கூடிய பலம், தைரியம், சரியா 100 மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரே மாணவன் யாருன்னா ஹிந்து தர்மம் ஒண்ணுதான். மற்றவாரெல்லாம் 35 வாங்குறதே பெரிய பாடம். சில பேர் 1 மார்க் 2 மார்க்ல போயிடாது, சில பேர் 5 மார்க்ல போயிடும், சில பேர் இல்ல இதெல்லாம் வேண்டாம் பரீட்சையை எழுதாம போயிடுவோம். இந்து தர்மம் மட்டும்தான் 100க்கு 100 மதிப்பெண். அத்தனை உயர்ந்ததான ஒரு தர்மத்துல நம்மெல்லாம் இருக்கும். கோடி ஜென்ம புண்ணியம், முற்பிறவி, இன்னும் ஒரு பிறவி, இதெல்லாம் சொன்னதும் இந்து தர்மம் தான். பல பேருக்கெல்லாம் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்குன்னா ஒட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். அதெல்லாம் பைதிகாரத்தனம், அதெல்லாம் முட்டாள்தனம், அதை எப்படி நான் நம்புறதுன்னா நீ எத்தனையோ இடங்கள்ல இந்த முற்பிறவின்னு ஒண்ணு இருக்குன்றது நிரூபணம் ஆயிருக்கு. இப்பயே இந்த காலகட்டத்திலேயே எத்தனையோ டிவிலையும் பேப்பர்லையும் பல நிகழ்ச்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கு. எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் திடீர்னு பார்த்தா தனக்கு சம்பந்தமே இல்லாத பாஷையெல்லாம் பேசுறது, அதுக்கு முற்பிறவி ஞாபகம் எல்லாம் வந்து அந்த வீடுகளுக்கு போகிறது, அந்த பேரெல்லாம் கூட சரியா சொல்றது அப்படின்றது பல இடங்கள்ல காண கிடைக்காது. அதனால நம்ம தர்மம் சொல்லுகின்ற எல்லாமே சத்தியம் தான். நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே உத்தமமானதான். இது சாத்தான் இல்ல, இது பிசாசு கிடையாது, இது கல்லு கிடையாது, இது நித்தியமான ஜீவனுள்ள வாழும் கடவுள் தான். நம்பிக்கும் நிஜமாவே இதெல்லாம் வாழும் கடவுள்கள். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காரு செத்து போன கடவுள், இதுக்கு உயிர் கிடையாது, இது ஒன்றும் பண்ணாது, இது கல்லு. சத்தியம், இது வாழும் கடவுள் தான். அது முருகனா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், கணபதியா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், நம்ம சொல்ற எல்லாருமே வாழும் கடவுள்கள் தான். ராகவேந்திரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், ஸ்ரீ சங்கரா இருக்கட்டும், மத்வாச்சாரியரா இருக்கட்டும், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கட்டும், ஆண்டாள், ஏன் நம்ம ஆழ்வார்கள் சுவாமி நம்ம ஆழ்வார்,
அருணகிரிநாதர் முதற்கொண்டு தாயுமானவர்லேருந்து சதாசிவ பிரம்மேந்திரர்லேருந்து அத்தனை பேரும் வாழும் கடவுள் தான். இது என்ன ஆச்சரியம்னா, இந்து தர்மம் உயிரோடு இருக்கிற அத்தனை பேருமே கடவுள் தான் சொல்றது. நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லாத்துக்குள்ளேயும் நீயும் கடவுள், நானும் கடவுள், உனக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, எனக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, அவர்தான் சொல்றது. பகவானே பகவத்கீதையில சொல்லும் பொழுது, வித்யா வினய சம்பன்னை பிராமணே கவி அஸ்தி சுனிதைவ ஸ்வபாகேத பண்டிதாக சமதர்ஷின. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது வித்தையும் வினயமும் உடைய ஒரு பிராமணன், வித்யா வினய சம்பன்னை பிராமணே கவி அஸ்தி மாடு யானை, சுனிதைவ ஸ்வபாகேத ஒரு நாய், அந்த நாயை சாப்பிடும்படியான யாரோ ஒருத்தன், சுனிதைவ ஸ்வபாகேத பண்டிதாக சமதர்ஷின. ஒரு வித்தையும் வினயமும் உடைய ஒரு பிராமணன் இருக்கான், ஒரு மாடு, ஒரு யானை, ஒரு நாய், ஒரு நாயை தின்னக்கூடியவன். இப்படி எல்லா இடத்திலையும் எவன் தெய்வத்தை பார்க்கிறானோ அவன் பக்தன், அவன் மேலானவன்தான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றான். அதனால நம்முடைய இந்து தர்மம்ன்றது மிக 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 அற்புதமான, இதுல துளி கூட எந்த விதத்திலையும் சந்தேகமே வேண்டாம். பொய் சொல்றவர்கள் சொல்லிட்டு போயிருக்கோம். பொய் பிரச்சாரம் ரொம்ப நாள்லாம் நிலைக்காது, சத்தியம் தான் இன்னைக்கும் நடக்கும். நான் ஒரு 10,000 பேர் நாளை காலையில வந்து நாளையிலிருந்து சூரியன் குழு குழு குழுன்னு இருக்க போறதுன்னு சொன்னா நம்புவோமா? பைத்தியம்னு அதிகம். அந்த மாதிரி இந்து தர்மம் இது கடவுள் இல்ல கல்லுன்னா, பாவம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்து திரும்பி சொல்லிடுங்க. உனக்கு பைத்தியம் வந்தாச்சு, உனக்கு சத்தியம் புரியல, உப்பு சித்திக்கும்னு சொல்ற, சக்கரை கசக்கிறதுன்னு சொல்ற, உனக்கு புத்தி இல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சாச்சு, இது சத்தியமா இல்லையான்னு எங்களோட உட்கார்ந்து பக்தி பண்ணி பாரு, நாமஜபம் பண்ணி பாரு, எங்க தெய்வம் சத்தியம்ன்றத பல சந்தர்ப்பங்கள்ல எங்களால இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல இன்னும் 1000 கோடி வருஷங்கள் ஆனாலும் நிரூபணம் பண்ண முடியும். இதுல துளி கூட சந்தேகமே எல்லாமே வாழ்கின்ற தெய்வங்கள் தான். வாழ்ந்து இருக்குதான், நாளைக்கும் வாழத்தான் போகிறது. இன்னும் 1000 வருஷம் அத்தனை பேரும் போனாலும் இந்த தெய்வம் இருக்கதான் போகிறது. துளி கூட சந்தேகமே வேண்டாம். நம்முடைய மூதாதையர் எத்தனையோ பேர் போயாது. இன்னைக்கும் திருப்பதி பெருமாள் இருக்கா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் இருக்கார், திருச்செந்தூர் முருகன் இருக்கா, ஆழ்வார் நம்மாழ்வார் இருக்கா. நம்ம அத்தனை பேரும் ஒரு நாள் போகதான் போறோம். நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கும் அது இருக்க போறோம். அதுக்கு பின்னாடி 10 தலைமுறை, 100 தலைமுறை, 1000 தலைமுறை, கோடி தலைமுறை வருடமே நிச்சயமா அந்த தெய்வங்கள் இருந்து அருள் பாலிக்கின்றுதான் இருக்கும். சில துளி கூட எந்த விதத்திலையும் சந்தேகமே வேண்டாம். எல்லாத்திலையுமே கடவுளை பார்க்க முடியும். வேற ஏதான மதம் சொல்றத அது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். தொட்டதுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு வளரக்கூடாது, வளரக்கூடாது. எப்படி ஒண்ணு ஆக முடியும்? எல்லாத்திலையுமே தெய்வம் இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு பலம் நமக்கு. வாழ்க்கையில நடக்கக்கூடிய சகலவிதமான நிகழ்ச்சிகளும் தெய்வத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது, தெய்வானுகிரகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோதிடம் நமக்கு. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கு கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. கடவுள் எல்லாத்தையும் கவனிச்சுருக்கா. அந்த கடவுள் நிச்சயமா நல்லதுதான் பண்றார், சந்தேகமே வேண்டாம். இத சொல்றது நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் தான். ஒருத்தன் அடிச்சா கூட அவனுக்குள்ளேயும் தெய்வத்தை பார்ப்போம். ஒருத்தன் உதவி பண்ணா கூட ஆஹா நீங்க தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லு. தெய்வம் மனுஷ ரூபே, கடவுள் மனிதனாக அப்படின்னு சொல்றோம்னா அது நம்முடைய இந்து தர்மம் தான் உலகத்துக்கு சொல்ற. சிவபெருமானும் மனிதனா வந்து விளையாடி இருக்கார் காண கிடைக்கிறது. கிருஷ்ணனும் ராவனும் கலியுகத்தை எத்தனையோ பேர் பிரத்யட்சமா அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள் காண கிடைக்கிறது. முருகனை இன்னைக்கும் பல பேர் பார்த்து கொண்டுதான் இருக்கா. சுத்த பலம் வேணுமா, சுடாத பலம் வேணுமா, சாதாரணமான விஷயத்தை கொண்டு தமிழ் வரைக்கும் பேசி அவ்வளவு அழகா விளையாடினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் எத்தனையோ இடங்கள்ல காளிதேவி பல பேருக்கு காட்சி கொடுத்துட்டுதான் இருக்கா. மனுஷ வேஷத்தை நடமாடிட்டுதான் இருக்கா. அதெல்லாம்
சந்தேகமே இல்லாத நிரூபணமாகக்கூடிய உண்மை. எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல டிவியிலேருந்து பேப்பர்லேருந்து பல இடங்கள்ல அவர்களே போடக்கூடிய அற்புதமான உண்மை சம்பவங்களும் இன்னைக்கும் நம்முடைய இந்து தர்மத்துல காண கிடைக்க நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கும் காளியெல்லாம் சத்தியம்ன்றதுக்கு ஒரு உண்மையான நிகழ்ச்சியை சொல்ல. இந்து தர்ம பாரத தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை, தனிய எல்லை உண்ட, திருச்சா உண்ட நம்ம எல்லை. அதுல ஒரு இடத்துல ஒரு காளி மாதாவுடைய கோவில், இது உண்மையா நடந்த சம்பவம், ரொம்பவே உண்மையா நடந்த சம்பவம். ஒரு பவானியுடைய கோவில், அவர்களுக்கெல்லாம் அந்த தேவி இடத்துல அபரிமிதமான மரியாதை, அபரிமிதமான மரியாதை, நம்பிக்கை, பூரணமான நம்பிக்கை, அவ்வளவு தூரம் நம்பிக்கை. பாகிஸ்தான்காரனுக்கு எப்பொழுதுமே நம்ம மேல பொறாம ஜாதி, எப்பொழுதுமே தன்னால ஒரு பெரிய லெவல்ல வர முடியல அப்படின்னா, இன்னொருத்தன் வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனை பார்த்தா பொறாம தான். இன்னைக்கும் உலக நாடுகள் முழுக்க நம்ம இடத்துல பொறாம தான். மற்ற மதங்களுக்கும் நம்ம மேல பொறாம தான் அதிகம். எல்லாருக்குமே நம்ம தர்மத்தை பார்த்தா ஒரு பயம்தான். பயம் இல்லாத மாதிரி பேசுவார்கள், பொறாமை இல்லாத மாதிரி நடந்துப்பார்கள். ஆனா மனசுக்குள்ள தோண்டி பெரிய ரகசியமா கூட்டு கேட்டோம்னா ரொம்ப பயமா தான் இருக்கு. எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. தன்னுடைய மதத்தை காப்பாற்றுறது அந்த பாடுபட வேண்டியிருக்கு. ஆனா நம்ம தர்மம் அது பாட்டுக்கு அசராம இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்காக பெரிய அப்படி பிரயத்தனமே இது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். எப்படி புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எதை மேல போட்டு அமைச்சு இருக்கு இல்லையா, இந்த ஈர்ப்பு சக்தியை மீறி ஒரு காரியம் பண்றது கஷ்டம். இந்த ஈர்ப்பு சக்தியோட சம்பந்தப்பட்டதான காரியம் பண்றது ரொம்ப சிரமம். சனாதனமான ஹிந்து தர்மம் புவி ஈர்ப்பு சக்தி போல அத்தனை பேரும் நடந்து போனாலும் இது இருக்கும். தானாகவே ஒவ்வொருத்தருக்கா இது நிரூபணம் பண்ணிக்கொண்டே இருக்கும். இது ஒரு நாளும் தோற்று போகாத ஒரு தர்மம், நம்பிக்கை. இன்னைக்கு பல இந்துக்களுக்கு அந்த நம்பிக்கை குறைவா, பூரணமான நம்முடைய தெய்வங்கள் சத்தியமானது. இந்த தெய்வங்கள் எனக்கு நல்லது பண்றது. வாழ்க்கையில பார்த்தோம்னா ஏற்ற தாழ்வுகள் வருது, நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள்லையும் நமக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய அணுகுமுறை கிடைக்கிறது. சின்ன குழந்தையா இருக்கும், பலூன் வெடிக்கிறது, வெடிச்சோம்னா ஓன்னு அவரை பெரிய துக்கம் தான், அப்ப பெரிய மனசுல பாரம் அழுத்துறது. அதை கொஞ்சம் அப்ப அழுது 2 வாட்டி அழகும். அதுக்கப்புறம் அப்பா சொல்ல, இது போய் அழுவியா, பலூன்னா வெடிக்கும், சும்மா அழாத, இவ்வளவுதான், நாளைக்கு இன்னொரு பலூன் வாங்கிட்டேன். ஒரு 10 தடவை அந்த பலூன் வெடிச்சோன்னா அழுவும். அதுக்கப்புறம் பலூன் வெடிக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் குழந்தைகள் நான் வெடிக்கட்டுமா தானா அமுத்தி வெடிக்கும். முதல் தடவை வெடிக்கும் பொழுது துக்கம், 2வது தடவை வெடிக்கும் பொழுது பயம், 3வது தடவை வெடிக்கும் பொழுது இது ஒரு சபாவம் தெரிஞ்சு போயிடுது. ஒரு 5-6 தடவை ஆனோன்னா பலூன் வெடிக்கும், நம்மள வெடிச்சு பார்க்கலாமே ஒரு தைரியம். வாழ்க்கை இதுதான். ஒரு பிரச்சனை முதல் தடவை பார்க்கும் பொழுது மலப்பா அடி வைத்த கலக்கிறது. 2வது தடவையா ஒண்ணு சைக்கிள் ஓட்ட கத்துக்கும். முதல் தடவை உட்காரனே இடுப்பு, அப்பதான் அவர் இடுப்புல போற இடுப்பை வளைக்காத இப்படியே தான் வளையும். யாரும் நேரே உட்கார முதல்ல இப்படியே வளையும், இடுப்பை வளைக்காத அந்த அப்படியே அப்படி 2 வாட்டி விழுவோம். காலில் அடி போடும், முற்றியெல்லாம் கராச்சி போகும். சைக்கிளே வேண்டாமா, 4 பேர் சைக்கிள் வேண்டாம் முடிவு பண்ணும், காயெல்லாம் மருந்து போட்டுவோம். இருந்தாலும் 5 பேர் சைக்கிள் ஓடுறத பார்த்தாங்க, நம்மளும் ஓட்டலாம். ஒரு 2 நாள் விழுந்துட்டே இருக்கும், ஒரு 10 நாள் விழுவோம். 11வது நாள் எப்படி ஜாக்கிரதையா விழுதுன்னு கற்றுக்கணும். நிஜமா பார்த்தோம்னா சைக்கிள் ஓட்ட யாரும் கற்றுக்கிறது இல்லை. முதல்ல அடி வாங்குறோம் இல்லையா, எப்படி ஜாக்கிரதையா பார்ப்போம். எங்கேயாவது பேலன்ஸ் போடுறது அப்படின்னா எங்கேயாவது ஓரத்தை வீடு கட்டுற மணல் விட்டுறோம், அங்க போய் டொப்புன்னு விழுந்தது, பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஜாக்கிரதையா விழுறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் விழுந்தாலும் அடிபடாம ஜாக்கிரதையா காப்பாற்றிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறமா தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சைக்கிள் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுமே நமக்கு வாழ்க்கையை பற்றி புரிய வைக்க அனுபவம். வாழ்க்கையினாலே அனுபவம் தான். பல கோடி நிகழ்ச்சிகள், பல கோடி மனிதர்கள், பலவிதமான சுபாவங்கள், இதுக்கு நடுவில் வளர்ந்து கொடுத்து நாணல் மாறி வாழணும். அதுதான் வாழ்க்கை. அதனால பிரச்சனைகள் வர்றதுனால தெய்வம் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை வரும். ஆனா குந்தி தேவி சொல்றா ஸ்ரீமத் பாகவதத்துல, கிருஷ்ணா நீதாண்டா எனக்கு துன்ப ரூபமா வேஷம் கொண்டு வர, இப்பத்தக சந்துனக
சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்சனம் யஸ்யாதி அபுனர்பவ தர்சனம். குந்தி தேவி பகவான் கிருஷ்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணும் பொழுதே, கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ, எப்படி எல்லாம் முடியுமோ, எந்த விதத்துல எல்லாம் முடியுமோ அப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடு. பகவான் கிருஷ்ணன் கேட்கிறான், அவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சாச்சா? யாராவது கஷ்டத்தை கேட்பாளா? கோவிலுக்கு வந்து கஷ்டப்படுத்தி சண்டை போடுற ஆளை பார்த்துருக்கோம். உனக்கு கண்ணு இருக்கா? நீ கல்லுன்னு சொல்ற ஆளை பார்த்துருக்கோம். ஆஹா, நீ முழுக்க எனக்கு கஷ்டமே இல்லையே, நீ என்ன ஆச்சு, உனக்கு என் மேல விருப்பம் இல்லையா, கஷ்டமே கொடுக்கலையேன்னு யாரும் கேட்கறது. ஆனா அந்த குந்தி தேவி எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறான். பகவான் இப்படி கேட்ட உடனே இந்த குந்தி தேவி சொல்றா, இல்லடா கிருஷ்ணா, கஷ்டம்னு ஒண்ணு வரும் பொழுது என்ன காட்டிலும் பலமுடையது எது, எப்படி இந்த கஷ்டத்தை சரி பண்ணிக்கலான்னு மனசு தேடும். மனிதர்களுடைய பலமா, தன்னம்பிக்கையா, பணபலமா, இதெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பேன். சில விஷயங்கள் இதனால ஒன்று ஜெயிக்கவே முடியாது. நம்ம வீட்டுல தந்து யாருக்கும் உடம்பு முடியல, ஐசியூல கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, எல்லாம் பணம் இருக்கு, என்ன போலாம் பண்றோம். ஆனாலும் ஒரு பழச்சி எழுந்துக்கிறதுன்றது நம்ம கையில கிடையாது. இந்த சமயத்துல தெய்வத்தை பிரார்த்தனை பண்றோம், எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு, கணவனையோ மனைவியோ குழந்தையோ காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரார்த்தனை பண்றோமே, அப்ப நிஜமாவே நம்ம தெய்வத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? அதனால கஷ்டம் வந்தாச்சுன்னா, கிருஷ்ணா நீ என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணதாய், நீ எப்பொழுதும் என் கூட இருக்கணும், அதனால எனக்கு நீ கஷ்டத்தை கொடுன்னு கேட்கலாம். ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, இல்லாட்டி அது எங்கேயாவது கீழே வந்து கை பிராக்சர் ஆயிடுத்து, கட்டு போட்டுக்கணும், அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போக மாட்டான், குழந்தை பக்கத்திலேயே உட்காந்துப்பா, குழந்தைய தூக்கி இடுப்புலயே வச்சிருந்துப்பா. அந்த மாதிரி கஷ்ட காலங்கள்ல பார்த்தோம்னா நிஜமாவே நம்முடைய எத்தனையோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் தெய்வம் தான் சுமந்திருக்குன்றது சக்தி. நம்ம யாரும் மனசுலதான் சுமக்கிறோம், ஆனா அந்த கஷ்டத்தை தெய்வம் தான் சுமந்து நிவர்த்தி பண்றது. அதனால கஷ்டமோ வியாபாரத்துல தோல்வியோ எது வந்தாலும் மனசு அசந்து போகக்கூடாது, அசந்து போகக்கூடாது. நம் மனசு அசந்து போனாதான் வாழ்க்கை நின்று வருது. என் தெய்வம் இருக்கு, என் தெய்வம் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஒழுங்கா தூக்கம் வரல, உடனே அடுத்த நாள் தூங்காம இருப்போமா, மத்தியானமே தூங்கிடுவோம். அடுத்த நாள் ராத்திரி வரைக்கும் காத்துக்குமா, நேற்று ராத்திரி தூக்கம் வரல, சரி இனிமே நம்ம வாழ்க்கை ராத்திரி தூக்கமே கிடையாதுன்னு ஒரு முடிவு வந்துடுறோமா, ஏதான ஒரு முயற்சி பண்ணி தூங்குறதுக்கான பிரயத்தனம் பண்றோமா இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் ஏற்றத்தாழ்வோ, மான அவமானமோ, லாப நஷ்டமோ எது வந்தாலும் தெய்வம் நம்ம கூட இருக்கு. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்தாலும் ஒரு குழந்தை சந்தோஷமா சிரிக்கிறதா, அப்பொழுது அதோட கை குழந்தையோட அம்மா பக்கத்துல இருப்பான். அது உடல் வியாதியில அழறதா, அப்பொழுது அம்மா கூட இருப்பான். ஒருவேளை அதுக்கு பசியில அழறதா, அப்பொழுது அம்மா கூட இருப்பான். அது ஒருவேளை மூத்திரம் போயாச்சு, மலம் போயாச்சு, அப்பொழுது அம்மா கூட இருந்து தொடர்ச்சி வருவான். அது ஒரே அழுக்கா இருக்கு, அப்பொழுது அம்மா கூட இருந்து அது குளிப்பாட்டி வருவான். எப்படி ஒரு குழந்தையுடைய சகலவிதமான விஷயங்கள்லையும் அம்மா கூட இருக்காலும், அதுபோல நம்முடைய வாழ்க்கையினுடைய சகலவிதமான சம்பவங்கள்லையும் தெய்வம் நம்ம எல்லார் கூடவும் இருக்கு. நீங்க பணக்காரர்களா, ஏழைகளா, படித்தவர்களா, படிக்காதவர்களா, உடல் ஊனமுற்றவர்களா, இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாதவர்களா, உங்க உடல் கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, என்ன ஜாதி, என்ன குலம், எதையுமே தெய்வம் பார்க்கறதில்ல. அவர்கள் கூட நான் இருக்கேன்னு தெய்வம் சாஸ்வதமா இருக்கு. அதனால கஷ்டம் வந்தா தெய்வம் என்னை விட்டு விலகி போயாச்சு, சந்தோஷமா இருந்தா தெய்வம் என் கூட இருக்குன்னு அப்படி தப்பான அர்த்தம் பண்ணிக்காதீங்க. எல்லா சமயத்திலையும் தெய்வம் நம்ம கூட இருந்து நமக்கு வேண்டியதான காரியங்களை பண்ணி கொடுக்கிறது. ஆனா நான் பண்றேன்னு சொல்லாம பண்றோம், அதுதான் தெய்வத்துடைய பலம். சமயத்தை நம்ம கோவில் ஏதாவது பிரார்த்தனை பண்ணுவோம், அது நடந்துடும். உடனே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்ட மாதிரி உண்டியல்ல 10 ரூபா போடுறது, இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்றது, ஒரு 48 சுத்து சுத்துறது, ஏதோ ஒன்று பண்ணுவோம். உடனே தெய்வம் எல்லாரும் வாங்கோ, இந்த மாதிரி இடத்துல பிரார்த்தனை பண்ணா இந்த மாதிரி நடந்து கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு இந்த மாதிரி பண்ணி தரேன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஏதாவது வைப்பான், அபிஷேகம் பண்றான், இவன் எனக்கு பிரதட்சணம் பண்றான்னு தெய்வம் ஒரு நாள் வாயை தரணும், இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண, அவர்கள்லாம் இதையெல்லாம் கேட்டார்கள்லாம் அதையெல்லாம் தந்து அப்படி சொல்றதே கிடையாது. எப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது 4 அவருக்கு அது விவரம் தெரிகிற வயசு வரைக்கும் அம்மா அப்பா அதுக்கு என்ன பண்ணான்னு சத்தியமா அதுக்கு தெரியாது. சமயத்தில் ஏதாவது குழந்தை கீழே விழுந்திருக்கும், மண்டை வளர்ந்துருக்கும், அம்மா அப்பா சொல்லிதான் நம்ம சின்ன வயசுல பண்ண பட்டகாசங்கள், அம்மா அப்பா நமக்கு பண்ண உதவிகள் தான் தெரியும். அப்ப கூட ஓரளவுக்கு தான் தெரியும், எல்லாமே தெரியாது. அந்த மாதிரி தெய்வம் நமக்கு எல்லா காரியங்களையும் பண்றது நம்ம உணர்ந்து அனுபவிக்கணும்.
ஒன்னே ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லவைகளுக்கும் காரணம் தெய்வம். நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை கெடுதலுக்கும் காரணம் பார்த்தா நம்முடைய பேராசை, அகம்பாவம், பொறாமை, தேவையில்லாத கெட்ட எண்ணம். இதனாலதான் வாழ்க்கையில துன்பங்கள். ராத்திரி அழகா பகவான் கொடுத்திருக்கா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு, பணம் சம்பாதிக்கணும், நிம்மதியா சாப்பிடணும். ராத்திரி 10 மணிக்கு தூங்கி காத்தால 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா அந்த 10 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்குமோ 2 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்கறது நம்மளாதான் உடம்பு எடுத்துக்கணும். பார்த்துட்டு காத்தால உடம்பு கலப்பா இருக்குன்னா இது நம்முடைய அகம்பாவத்தினாலே ஆசையினாலும் தானே ஒழிய வேற ஒன்றும் காரணம் கிடையாது. தெய்வம் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவிதான் பண்றது. நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை கெடுதலுக்கும் காரணம் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள். இதுதான் காரணம். அதனால தெய்வ சகாயம் அப்படின்றது நிச்சயமா என்னைக்குமே இருக்கு. இந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம். என்ன வந்தாலும் என் தெய்வம் என் கூட இருக்குன்னு யார் நம்புகின்றானோ அவன் தெய்வத்தை எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அனுபவிக்கிறான். இதுல துளி கூட சந்தேகமே. எது நடந்தாலும் தெய்வ சாநித்தியம் என் கூட இருக்கு. நம்ம 40 வயசு ஆகலாம், 50 வயசு ஆகலாம். நம்முடைய சாப்பாட்டு முறைகள் மாறி இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம், நடை உடை பாவனை மாறி இருக்கலாம். இத்தனை மாறினதுனால அம்மா சின்ன வயசுல கொடுத்த தாய்ப்பால் இல்லைன்னு ஆயிடுமா? அம்மா சின்ன வயசுல கொடுத்த தாய்ப்பால் சத்தியம் தானே. அந்த மாதிரி நம்முடைய எத்தனை மாறுதல்கள் இருந்தாலும் தெய்வம் நம்ம கூட தான் இருக்கு. எல்லாத்திலையுமே எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் தெய்வத்தை உணர்ந்து அனுபவிக்கும். பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. எது நடந்தாலும் இது பகவானுடைய அனுக்கிரகம். இந்த காலத்துக்கெல்லாம் கோயின்சிடன்ஸ் ஒரு வார்த்தை, அதுவா நடக்கிறது, தானா நடந்தது. எல்லாமே தெய்வத்துடைய ஆசைப்படி, இச்சைப்படி அழகா நடக்கிறது. அது மானமோ அவமானமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் அதன் மூலமா தெய்வம் நமக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கும். யாராவது நம்மளை ஏமாத்திட்டார்கள் அப்படின்னா சரி, இந்த மாதிரி மனிதர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடத்தை தெய்வம் நமக்கு சொல்லி கொடுக்க. எங்கேயாவது ரோட்ல போறோம், இங்க பராக்கு பார்த்து ஒரு போஸ்டரை பார்த்து போயிட்டு ஒரு கல்லு கடிக்கு கீழே போயிடும். அப்போ ஒரு பாடம் கிடைக்காது. இனிமேல் ரோட்டை பார்த்து நடக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் கிடைக்காது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே தெய்வம் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி மேல 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 மேலதான் அழிச்சுட்டு போகிறது வழியே ஒரு நாளும் கீழ் அழிச்சுட்டு போகிறதே கிடையாது. நிகழ்ச்சிகளுடைய ஒவ்வொரு பாடமும் நம்மளை பக்குவப்படுத்தி மேல அழைச்சிட்டு தான் போகிறது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல தெய்வத்துடையதான பலத்தை உணர்வு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல தெய்வம் பூரணமா இருக்கின்றத நம்புங்க. அப்ப நிச்சயமாகவே தெய்வத்தை எல்லாராலையும் உணர முடியும், எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். தெய்வம்ன்றது அப்படியே திடீர்னு பிரத்யட்சமா வரணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு தன்னுடைய கடமைகளை பண்ணி நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டே இருக்கு. அதனால மனசுல அசராத நம்பிக்கை, என் தெய்வம் எனக்கு நல்லது தந்தது, என்னுடைய இந்து தர்மம் எனக்கு வழி காட்டிருக்கு, என்னுடைய இந்து மாதா ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டா, என்னுடைய இந்து மாதா லோகத்துக்கே மாதா, அவள் என்னுடையவள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பூரணமா இருக்கிற சமயத்துல அத்தனை விதமான விஷயங்களையும் தெய்வத்தை அனுபவிக்க ஒரு பக்தர் இருந்தார். நல்ல பக்தர், தான் உண்டு தன் கடமைகள் உண்டு அப்படின்னு வாழ்ந்தார். தன்னுடைய பகவானுடைய பெயரை சொல்லிட்டு அவர் பாடி நாமஜபம் பண்ணிண்டு ஒரு மனிதனுக்கு என்னென்ன கடமைகள் உண்டு, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கடமைகள் உண்டு. கடமைகள்லாம் பண்ணித்தான் ஆகணும். நீ எதையும் பண்ணாத உட்கார்ந்து சோம்பேறியாயின்னு நம்ம தர்மம் நம்ம மதம் சொல்லவே கிடையாது. எப்பொழுதுமே நீ உன்னுடைய கடமைகளை ஒழுங்கா சிரத்தையோட நியாயப்படி சத்தியப்படி உண்மையான மனத்தோட செய்யும் பொழுது அதற்குரிய பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்முடைய தர்மம். அந்த பக்தர் ஒரு நாள் ஏதோ ஒரு பக்கத்து கிராமத்துக்கு அப்படி போயிட்டு இருந்தார். போற வழியில பார்த்தா ஒரு பெரிய ஜமீன்தார் பண்ணையார் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தனை தெருவில் போட்டு அடி அடிச்சுட்டு இருக்கான்.
நல்லா சவுக்கு எடுத்து அடி 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 அடிச்சுன்னு இருக்கான். இவருக்கு மனசு கேட்கல, என்ன அக்கிரமமா இருக்கு, இப்படி போட்டு அடிக்கிறான். தாங்குமா? சாதாரண ஒரு வார்த்தை சொல்லுவோம், மனுஷர் ரொம்ப யாரா அடிக்கணும், மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறார்கள். மாடும் தானே ஜீவன், அது அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னா வாசனம் எல்லாம் வெளியே சொல்லு. இவருக்கு மனசு கேட்கல. உடனே ஓடி போய் யாரோ ஒருத்தர் யாரோ ஏதோ காரா அடிக்கிறார். இவர் ஓடி போய் இந்த ஜமீன்தார் கையப்படுத்தி அவன் அடிக்காதீங்க, பாவம், என்ன தவறு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் ஏதோ தவறு பண்ணல, இவன் ஏதோ தவறு நினைச்சுட்டா அகம்பாவத்தை அடிச்சு. உடனே ஜமீன்தாருக்கு கோபம் வந்தாச்சு. அவனுக்கு நீங்க வக்காலத்தை வாங்கிட்டு வரியான்னு சொல்லி இந்த பக்தரை போட்டு சவுக்கு எடுத்து நல்லா அடி அடி அடின்னு அடிச்சாச்சு. அடிச்சு இவர் உடம்பெல்லாம் காயமாயி இவர் மயக்கமாயி கீழே விழுந்தாச்சு. உடனே இவர் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கார், ஒரு மடம். உடனே அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. உடனே 2-3 பக்தர்கள் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து கீழே மயங்கி விழுந்து கடந்து இவர் எடுத்துட்டு போய் ஆசிரமத்தில் படுக்க வச்சார். அவருக்கு ரொம்ப நேரம் நினைவு வரவே இல்லை. அதன் பிறகு முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் ஏதோ வாயில கொஞ்சம் பாலெல்லாம் கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்து அப்படி பொறுமையா அப்படி கண்ணை கலந்து பார்த்தார். உடனே சுத்தி இருந்த ஆசிரமத்துக்காரர்கள்லாம் தெரிய இருக்கு, நிஜமாவே நினைவு சரியா இருக்கா இல்லாட்டி மூர்த்தியானது நினைவு தப்பி போயாச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்கெல்லாம் யாருன்னு தெரியறதா, யார் உங்களுக்கு பால் கொடுக்கிறார்கள்னு தெரியறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே அந்த பக்தர் சொன்னார் திருச்செண்டே, எவன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சானோ அவனே இப்பொழுது எனக்கு பாலை தருகின்றான். ஏதோ எப்பயோ பண்ண தப்புக்கு தெய்வமே நடிச்சது, அதே தெய்வமே இப்ப எனக்கு பாலையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொன்னார். எந்த ஒரு விஷயத்தையும் பகவான பார்க்கிற ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் எது வந்தாலும் இது கடவுளுடைய அனுகிரகம். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்காக தெய்வம் இதை கொடுக்கிறாருன்னு பல சந்தர்ப்பங்கள்ல இது நஷ்டம் இப்படின்னா நம்ம முடிவு பண்றோம். பார்த்தோம்னா குழந்தை அழகா முதல்ல நீஞ்ச ஆரம்பிக்கும், எடுத்த உடனே நடக்காது, நீந்ததான் ஆரம்பிக்கும். அப்படி நீந்த கொஞ்ச நாள் அப்படி தவழ ஆரம்பிக்கும். இது தவழ ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உட்காரும், அதுக்கப்புறம் தத்தி தத்தி நடக்கும். அதுக்கப்புறம் கால நல்லா பலம் வந்தவொன்னு நடக்க ஆரம்பிக்கும். இது நல்லா நடக்க ஆரம்பிச்ச உடனே தவறுன்ற ஒரு செயல்பாடு நஷ்டமாயாச்சு. ஆனா அது யாரும் நஷ்டம்னு சொல்றதே கிடையாது, அது லாபமா நடக்கிறோம்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி எதுவுமே நஷ்டம் கிடையாது. காத்தால ஆகாரம் சாப்பிடுறோம், பசி சரியாயிருக்கு, நல்ல பலம் வந்தாச்சு. அந்த ஆகாரம் எல்லாம் ஜீரணமாகி மலமா மூத்திரமா சரீரத்தை விட்டு வெளில வந்தாச்சு. சரியா சொன்னா நஷ்டம்னு தானே சொல்லணும். அப்பா மத்தியானம் பசிக்கிறது, அடுத்த வேலை சாப்பிடுறோம். பார்த்தோம்னா காத்தால சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் மலமூத்திரமா போயாச்சு, நஷ்டமாயாச்சு. ஆனாலும் அடுத்த வேலை சாப்பாடு ஒரு லாபம் கிடைக்கிறதா இல்லையா? ஒருவேளை பசிக்கவே இல்லைன்னா அடுத்த வேலை சாப்பாடுன்ற ஒரு லாபமே கிடையாது. அதனால நஷ்டம் எதையுமே பார்க்காது, அதன் மூலமா ஒரு லாபம். பகல் முழுக்க வேலை பண்றோம், ராத்திரி வந்தா உடம்புல ஒரு கலப்பு வருது, பெரிய மாதம் அது நஷ்டம் தான். ஆனா ராத்திரி படுத்தவங்க நல்லா தூங்கணும். அந்த பகல் முழுக்க பண்ணதுக்கு ஒரு நஷ்டம் கலப்பு வருது. அந்த கலப்புல ஒரு லாபம், ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம், சில பேர் 12 மணி நேரம், சில பேர் 15 மணி நேரம், சில பேர் தோன்ற சமயம் எழுந்துக்கிறது ஒரு லாபம் கிடைக்கிறது. ராத்திரி முழுக்க தூங்குற ஒரு வேலையும் பண்றது இல்லை, பார்த்தோம்னா நஷ்டம் தான். ஒரு வேலையும் பண்ண தந்ததுக்கு தூங்கினோம். ஆனா காத்தால எழுந்துக்கும் போது உடம்பு கலகலன்னு இருக்கு, அடுத்த வேலைகள் அடுத்த நாள் காலையில பண்றோமே. இந்த தூக்கம்ன்ற ஒரு நஷ்டத்துல அடுத்த நாள் வேலை பண்ணக்கூடிய லாபம்னு ஒண்ணு கிடைக்கும். 5 வயது குழந்தையா இருக்கும், பார்த்தோம்னா பல்லு இல்லாம முதல்ல இருந்தோம், அப்ப ஏதோ பால் எல்லாம் குடிச்சிருந்தோம். பல்லுன்னு ஒண்ணு வந்த உடனே அந்த பல்லு இல்லாத சமயத்துல கிடைச்ச ஆதாரம் நமக்கு நஷ்டமாயிடும். அப்ப சாரஸ் கிடையாது, பால் கிடையாது, கூழ் கிடையாது. பல்லு முளைச்ச உடனே காய் சாதம் பார்த்தோம்னா அந்த கூழ் அந்த கஞ்சி அந்த பாலெல்லாம் நஷ்டம். ஆனா சாதம் காய் இதெல்லாம் லாபம். அப்படின்னு நல்லா பெரியவன் ஆயாச்சு, ஒரு 5 வயசு ஆயாச்சு, 6 வயசு ஆயாச்சு. அதுக்கு அம்மா இடுப்புல தூக்கி வச்சுனா அப்புறம் பள்ளிக்கூடம்னு ஒண்ணு போயாச்சு. பள்ளிக்கூடம்னு ஒண்ணு போன உடனே அம்மா கூட இருக்கிற நேரங்கள் நஷ்டம் ஆயாச்சு. 3 மணி நேரம் 5 மணி நேரம் அம்மா கூட நஷ்டமாகுது. ஆனா பள்ளிக்கூடத்தை பாடம் ஒண்ணு படிக்கும் பொழுது வாழ்க்கைக்கு பின்னாடி உபயோகமான லாபம் ஒண்ணு இருக்கு.
இளமைன்னு ஒண்ணு வருது. இளமைன்னு வந்த உடனே நம்முடைய சின்ன வயசுல தான் நஷ்டமாயாது. ஆனா இளமைன்னு ஒரு லாபம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. முதுமைன்னு ஒண்ணு வரும். முதுமைன்னு வரும்போது இளமை நஷ்டமாகுது. ஆனா அந்த முதுமையில அத்தனை பேர் ஆசீர்வாதம் கேட்கும்போது, அறிவுரை சொல்லும் போதும், நமக்கு வயசாயிருக்கு அழகா நிம்மதியா இருக்கும்போது, வயசாயிருக்கு அனாவசியமா சிரமம் பண்ணலாம்னா நீங்க நிம்மதியா இருந்தோம் சொல்லும் போது ஒரு லாபம் இருக்கத்தான் இருக்கு. அதனால பல விஷயங்கள் நம்ம தப்பாத்தான் பார்த்துட்டு இருக்கோம். சமயத்தை ஏதான வஸ்திரம் சேர்ந்து வரும் நஷ்டம்னு சொல்றோம். ஆனா புது வஸ்திரம்னு ஒரு லாபம் கிடைக்கத்தானே செய்யணும். எல்லாமே பார்த்தோம்னா நஷ்டம் தான். அதே பார்க்கிற பார்வையில பார்த்தோம்னா எல்லாமே லாபம் தான். அதனால வாழ்க்கை யதார்த்தமா ஏற்றுக்கொள்ளணும். எது வந்தாலும் என் தெய்வம் என் கூட இருக்கு, என் பகவான் என்னை கைவிட மாட்டான், என்னுடைய பகவான் நிச்சயமா என்னை காப்பாற்றுவான்னு பூரணமான நம்பிக்கையோட இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெய்வ சாநித்தியத்தையும் தெய்வ பலத்தையும் உணர முடியும். நித்தியமே எல்லாராலையுமே தெய்வத்தை கண்கூடா பார்க்க முடியும். இது சொல்றது சனாதனமான இந்து தர்மம். தெய்வம் சொன்னா உடனே வானத்திலேருந்து இறங்கித்தான் வரும்னு நம்ம தர்மம் சொல்ல. அது வானத்திலேருந்து இறங்கியும் வரும், பூமியை பழந்துண்டும் வரும், தூணை உடச்சுண்டும் வரும், அது மிருகமாகவும் வரும், மரமாகவும் வரும், சேவலாகவும் வரும், மயிலாகவும் வரும், கோழியாகவும் வரும், நாயாகவும் வரும், சிங்கமாகவும் வரும். தெய்வம் எப்படி வேணாலும் வரும். உலகத்தை பார்க்கக்கூடிய மற்ற மிருகங்களை கூட தெய்வத்துடைய வாகனங்களா பார்க்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு உண்டு. மூஞ்சூரா இருந்தா உடனே கணபதி, காகமா இருந்தா உடனே ராமனுடைய விஷயம், மயில் சொல்லியாச்சுன்னா மயில் தீலிய பார்த்தா கிருஷ்ணன், மயிலை பார்த்தா முருகன், சிங்கத்தை பார்த்தா சிம்ம வாகினி காளியுடையது, காளைய பார்த்தோம்னா ரிஷப வாகனம் சிவபெருமானுடையது. நம்ம நித்தியம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கருடனை பார்த்தாச்சுன்னா பகவான் விஷ்ணு. எத்தனை விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் உலகத்தை பார்க்கக்கூடிய இயற்கையில கூட தெய்வத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பலம். எங்கேயாவது யானை பார்த்தா பிள்ளையார் ஞாபகம் வருதா இல்லையா, துண்டைக்குடையவர் அப்படின்னு ஞாபகம் வருதா இல்லையா, அந்த அளவுக்கு தெய்வத்தை எல்லா விதத்தலையும் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பது நம்முடைய இந்து தர்மம் சொல்லுதான். எத்தனையோ மகாத்மாக்கள் நம்முடைய இந்து தர்மத்துல தெய்வத்தை பலவிதமாக பார்த்து அதுல தெய்வம் இருக்குன்னு பூரணமா நம்பியிருக்கார்கள். அதற்கு தெய்வம் அற்புதமா காட்சி கொடுத்திருக்குன்னு ரொம்பவே அற்புதமா காண கிடைக்க. ஆச்சரியமா நாமதேவர் அப்படின்னு ஒரு மகாத்மா, அவர் மகாராஷ்டிரா மாநிலம், இன்னைக்கு சொல்றாங்க அந்த விதர்ப்ப தேசம் அந்த காலத்துல இருக்கு. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற பாண்டுரங்கரிடத்துல அவருக்கு அற்புதமான பக்தி. அந்த பக்தியில அவர் ஆச்சரியமா தலைச்சு கிடக்கிறார். எப்பொழுதும் அந்த பாண்டரங்கன், கிருஷ்ணனுக்கு அந்த இடத்துல பாண்டுரங்கன் ஒரே காளிதான், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இல்லையா, சமயபுரத்துல ஒரு பேரு, இந்த கோவில ஒரு பேர், இன்னொரு இடத்துல அங்காள பரமேஸ்வரின் பேரு, இன்னொரு இடத்துல போனா எசக்கியம்மன் பேரு, இன்னொரு இடத்துல போனா பத்ரகாளின்னு பேரு. ஒரே காளி தான், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவளுடைய பெயர். ஆனா அவருடைய கருணை என்னமோ ஒரே மாதிரி தான். திருச்செந்தூர் முருகன் சொல்றோம், பழனியும் முருகன் தான், திருத்தணியும் முருகன் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுபடுறதா இல்லை. அந்த மாதிரி தான் சிவபெருமான் கைலாசநாதர்னு சொல்றோம், கபாலீஸ்வரர்னு சொல்றோம், சங்கர ராமேஸ்வரர்னு சொல்றோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கு. ஆனா அனுகிரகம் என்னவோ ஒண்ணுதான். அது எப்படி எல்லாருக்கும் பேர் மாறினா அனுகிரகம் ஒரே மாதிரி மாறாதானா? நிச்சயமாவே மாறாது. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஆகாசம் ஆகாசம் தானே, எப்படி பார்த்தாலும் சூரியன் சூரியன் தானே. நம்ம மொட்டை மாடில இருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, கீழே பார்த்தாலும் ஆனா அதனுடைய விஷயம் என்னமோ உண்டு. அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சிவபெருமான் முருகனா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், அனுகிரகம் என்னமோ ஒண்ணுதான் சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த நாமதேவர் இந்த பாண்டுரங்கத்துல ரொம்ப பக்தியோட இருக்கார். பக்தி அப்படின்னா தெய்வத்தினிடத்துல வைக்கக்கூடிய உண்மையான அன்பு. இது என் தெய்வம், இது எனக்கு உரிமையுடையது, என் குடும்பத்துல இந்த தெய்வமும் ஒண்ணு. அதுதான் அற்புதமான இந்து தர்மம். இந்த தெய்வம் என் குடும்பத்துல ஒண்ணு. உலகத்துல மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த வீடு கட்டும் பொழுது இது பெட்ரூம், இது கிச்சன், இது ஹாலு, இதுதான் கட்டணும். இன்னி வரைக்கும் இந்திய மட்டும்தான் பூஜை அறையும் ஒன்று கட்டணும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கட்ட முடியுமா கூட, அதுலேருந்து பூஜை அறையும் ஒரு கபோர்டாவே வைக்க முடியும். உலகத்துல மற்ற நாடுகள்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இங்க பல வெளிநாடுகள் போனதுனால பூஜை அறை தெய்வத்துக்குன்னு ஒரு அறை தன்னுடைய வீட்டில ஒதுக்கி வைக்கணும். இது என் தெய்வத்துக்கான ஒரு ரூம் அப்படின்னு சொல்லி
ஒதுக்கிற ஒரு மனோபாவம் கூட உலகத்துல வேற மதங்களுக்கு கிடையாது. நம்முடைய தர்மத்துல இது தெய்வ சன்னிதானம், இது பூஜை, அந்த இடத்துல தெய்வம் எல்லாம் இருக்கு, அது நிச்சயம் கற்பூரா இருக்கு, சாதனம் நிறைய உண்டு. இன்னும் ரூமா இருந்து இப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன கவலை இருக்கிற இடத்துக்கு வேண்டாமா இருக்கு. வாசப்படியில கூட தெய்வத்தை பார்த்து அது கூட அழகா மஞ்சள் எல்லாம் பூசி அழகா குங்குமம் எல்லாம் இடுறோம். வீட்டு வாசல கூட கோலம் எல்லாம் போடுறோம். லட்சுமி வரட்டும், வீடு வாசல் நல்லா சாணி போட்டு மூழ்கி அழகா கோலம் எல்லாம் போட்டு வச்சோம்னா நிஜமாகவே தெய்வம் நம்ம வீடு தேடி வரும்னு ஒரு தெய்வத்தை கூட வரவேற்கிற ஒரு மனசு. தெய்வம் வரணும் பார்த்தால அழகா வாசல்ல கோலம் போட்டு. உலகத்துல மற்ற பேர்லாம் வாசலை பாக்குறதே கிடையாது. வாசல்னா ஏதோ உட்காறது ரொம்ப பேசுறது போயிட்டு வர்றதுதான் வச்சுக்கலாம். ஆனா அந்த வாசல் வழியா தெய்வம் உள்ள வரும்னு அவ்வளவு அழகா வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு துளசி மாடம், எத்தனை விஷயங்கள். வீட்டு வாசல்ல இருந்து கொல்லப்புறம் வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் தெய்வம். அது அந்த காலத்து பழைய கால வீடுலாம் பார்த்தா மாடம் இருக்கு, அதுலாம் வேற ஒரு அகல் விளக்கெல்லாம் இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் இல்லை. அந்த மாடத்தெல்லாம் கூட அந்த அகல் விளக்கு எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு கூட இன்னைக்கு மாடத்தெல்லாம் அகல் விளக்கு வைக்கிற வழக்கம் எல்லாம் உண்டு. எத்தனை விஷயங்கள். ஒரு வீட்டு வாசல அழகா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். குப்பையா வச்சுக்கூடாது. நீங்க யாரு சுத்தமா இருக்கணும், சுற்றுப்புறம் ஒழுங்கா இருக்கணும். மரம் செடி கொடிகளை வெட்டாது எல்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த எல்லா மரத்தையுமே தெய்வத்தை பார்க்கணும். வேப்ப மரமா இருக்கட்டும், அரச மரமா இருக்கட்டும், ஆலமரமா இருக்கட்டும், அது தெய்வமா பார்த்தாச்சுன்னா அது ஒண்ணு மனதே மாறும். அவ்வளவு அழகா அது தெய்வம் அப்படின்னு நிஜமான அத்தனை தூரம் அதற்கு ஒரு மரியாதை. உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வமா பார்த்தது எத்தனை பேருக்கும் பின்னாடி வர சந்ததிக்கும் உபயோகம் ஆகணும்ன்ற ஒரு அற்புதமான ஞானம் உடையது நம்முடைய சனாதனமான இந்து தர்மம். இதுல துளி கூட சந்தேகமா அண்ணா தம்பி எப்படி ஒற்றுமையோடு இருக்கணும், அக்காதங்கள் எப்படி இருக்க, எத்தனை விஷயங்கள் சொல்றோம். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன், பஞ்சபாண்டவருடைய ஒற்றுமை, எவ்வளவோ விஷயங்கள். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அம்மானா எப்படி இருக்கணும், அப்பானா எப்படி இருக்கணும், பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும், நண்பன்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எத்தனை விஷயங்களை அள்ளி கொடுத்திருக்கோம். நிஜமாவே நண்பர்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு நண்பன் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை இப்படி எல்லாம் செலவு பண்ணலாம், இப்படி எல்லாம் உடுத்திக்கலாம், இந்த மாதிரி ஆகாரங்கள் சாப்பிடலாம், இந்த மாதிரி தன் வாழ்க்கையை நடத்தலாம்னு சொல்லிக் கொடுக்கிறது நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் தான். நெத்தில அழகா புத்தலாம், அப்படியே அசிங்கமான அல்லது நெத்தில ஒரு புட்டெல்லாம் வச்சுட்டு தலையில பூவெல்லாம் வச்சுட்டு நிஜமாக ஒரு அலங்காரம். எல்லாத்துலயுமே ஒரு ரசனை உண்டு நமக்கு. ஒரு பெண்கு வந்து அதுக்கு காது குத்தி, மூக்கு குத்தி, கையில வளையல போட்டு, காலில் கொழுப்பு போட்டு, அதுக்கு கூந்தல் எல்லாம் பின்னி விட்டு, அதுக்கு பூச்சரமெல்லாம் போட்டு, உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல பூவை பார்த்தோம்னா அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு சமாதி ஞாபகம் வரும், இல்லைன்னா யாருக்காவது பொக்கேவா கொடுப்பான். நம்ம இந்த மட்டும்தான் பூவை பார்த்தா கூட சாமிக்கு 5 முழம் வாங்கு, 2 முழம் வாங்கி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு தீபாவளி, ஒரு 10 முழம் சுவாமிக்கு வாங்கி பெரிய மாலை போடலாம். நம்ம ஊர்ல மட்டும்தான். நீங்க பல பேர் காப்பீடிக்க ஆரம்பிச்சாரு, அது வேற விஷயம். ஆனா சுவாமிக்கு மாலை போடுறது, அதுக்கு ஒரு அழகா புடவை கட்டுறது, எல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் நம்முடைய தர்மத்துடைய பிரத்யேகமான அற்புதமான கோட்பாடு. உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த பக்தி, என் தெய்வம் வசத்தின்ற பக்தி, நாமதேவருக்கு அப்படி ஒரு பக்தி. எல்லாத்திலையும் என் பாண்டுரங்கன் இருக்கான். அவருக்கு உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், நின்னாலும், நடந்தாலும், எந்த வேலை பண்ணாலும் பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா, விக்கல் 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 விக்கல். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் அங்க இருக்கிற நதி, சந்திரபாகா நதி, நம்ம தாமிரபரணி சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த பன்றிபுரத்தை ஓடக்கூடிய நதிக்கு பேர் சந்திரபாகா நதி அப்படின்னு. அவர் அந்த நதி நீரத்துல நதிக்கடலை உட்கார்ந்து அழகா அந்த நதியில குளிச்சுட்டு பாண்டுரங்கனுடைய பெயரை சொல்லிட்டு அப்படியே தியானத்துல ஆனந்தமா இருக்கார். டெய்லியே அவருக்கு வழக்கமா வச்சுருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய மனைவி அவர் வரத்துக்கு லேட் ஆகுன்றதுனால அந்த சாப்பிடுற சமயத்துல அவருக்கு ஆச்சரியமா அந்த சாப்பாடை கொண்டு வந்து நதிக்கரையிலேயே கொடுப்பார். அது ஒரு வழக்கமா அவருக்கு ரொட்டியும் கொஞ்சம் ஏதானும் காய்கறியும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி கொடுப்பார். சப்ஜின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கம். நம்ம சப்பாத்தி சொன்னா ஏதாவது ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொட்டியும் கொஞ்சம் சப்ஜியும் சப்பாத்தியும் கொஞ்சம் காயுமா கொண்டு வருவார். சில சமயங்கள்ல நெய், சக்கரை அந்த மாதிரி கொண்டு வருவார். ஒரு நாள் அந்த மாதிரி அவருடைய மனைவி அழகா ஒரு பாத்திரத்துல அந்த சப்பாத்தி கொஞ்சம் நெய், சக்கரை, இதெல்லாம் நெய் தனியா, சக்கரை தனியா எல்லாம் வச்சு அழகா நினைச்சுட்டு அப்படியே பார்த்தா கொஞ்சம் நின்று பார்த்தா அவர் பாட்டு கண்ணை மறந்து பகவானை பத்தி பஜனை பாடியிருக்கார். அவள் பார்த்தா வீட்டுல போய் காரியம் இருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தயார் பண்ணணும், வீட்டெல்லாம் சரி பண்ணணும், பார்த்த மாதிரி வேலைகள் இருக்குமே பெண்கள்லாம். சரின்னு சொல்லி அவள் கிளம்பி போயாச்சு.
இவர் தேவேன்னு உட்கார்ந்து பஜனை பாடின்னு இருக்கார். தன்னை மறந்து பகவானுடைய பஜனை பாடின்னு இருக்கார். பகவானை பத்தி என்ன பார்த்து பாடணும், பகவானை குறிச்சு பாடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம இந்து தர்மம் தான். ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், புராண இதிகாசங்கள், அதுக்கப்புறம் எத்தனையோ பக்தர்கள் இந்த பகவானை பத்தி பாடுறது கொண்டாடுறதுன்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததே இந்து தர்மம் தான். அதனால வேதம் எல்லாம் பார்த்தோம்னா பாட்டு ரூபமா தான் இருக்கு. எல்லாமே பாடல், பகவானை பத்தி விதவிதமான பாடல்கள். அவ்வளவு அழகா பகவானுடைய கருணை அனுபவிக்கிறது, அவனுடைய விளையாட்டுகளை சொல்றது, லீலைகளை சொல்றது, நீ எனக்கு கிருபை பண்ணு செஞ்சது எல்லாமே பாதுரூபமா சொல்லும்படியான ஒரு மரியாதைக்குரிய தர்மம் நம்முடைய சனாதனமான குறிப்பிட்டார். அவர் பாட்டுக்கு தன்னை மறந்து அழகா பஜனை பாடின்னு இருக்கார். அப்படியே பாடின்னு இருந்தார். பாடி முடிச்சு அப்படி கண்ணை திறக்கிறார். அப்படி திறந்த சமயத்துல பார்த்தா பக்கத்துல ஒரு நாய், கொஞ்சம் சொதி எல்லாம் பிடிச்சிருக்கு அந்த நாய்க்கு. அப்படி பார்க்கறது, அதுக்கு ரொம்ப பசி, எலும்பும் தோலுமா இருக்கு, வயிறெல்லாம் உள்ள ஒத்தி கிடக்கு, பாவமா இருக்கு. இப்படியே அந்த நாய் பார்க்கறது, அவர் நாயை பார்த்து சிரிக்கிறார். இந்த பயப்படுறா எப்படி புறத்துல அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பக்தி. அந்த நாயுடைய கண்களை பார்த்தப்ப அந்த கண்களை எத்தனை ஒரு பார்வை, எத்தனை ஒரு தீட்சை, அந்த கண்கள் தேடுறது, அதுக்கு பசிக்கிறது போல இருக்கு. ஒரு நாய்க்கு கூட பசின்னு தெரியும். நிஜமாவே அவ்வளவு விசேஷம். நாயை கூட பைரவர்னு கொண்டாடுறோம்னா உலகத்தை எங்கேயாவது உண்டா? மற்ற நாடுகள்லாம் நாயின்னா அதுக்கு நம்ம ஷாம்பு போட்டு குளிப்பாடுறது, அது வாழை வெட்டி விடுறது, கயிறு போட்டு கட்டி போடுறது, இவ்வளவுதான் பழப்பு. அதை ஒரு பைரவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சிவபெருமான் நாயெல்லாம் பிடிச்சிட்டு ஆச்சரியமா ஒரு சாதாரண ஒரு வேஷத்துல சங்கரர் முன்னாடி வந்தாரு நம்ம தான் சொன்னோம். தத்தாத்திரேயர்னு ஒரு தெய்வமே இருக்கு. 4 வேதங்களையும் 4 நாயா பிடிச்சுன்னு அவருடைய அலஞ்சா காண கிடைக்க. எத்தனையோ சித்தர்கள்லாம் நாயோட விளையாடிட்டு இருந்தா நாய் அவர்கள் கூடவே ஓடிட்டு நம்ம சொல்லிட்டு சத்தியம், இத்தனையும் சத்தியம். நாய்க்கெல்லாம் ஒரு மரியாதை, நாய்க்கு ஒரு நன்றி இருக்கு. கருட புராணத்துல நாயை பற்றி ஒரு பெரிய வியாக்கியானமே இருக்கு. நாய்னா என்ன, எப்படி உண்டாகிறது முதல் கொண்டு அத்தனை விஷயங்களை சொல்றோம். இந்த மாதிரிலாம் மற்றவங்களால சொல்லவே முடியாது. எந்த ஒரு விஷயம் உலகத்தில் எந்த உயிரினங்கள் வேணா பாருங்க, அதை பத்தி பேசுறதுன்னா நம்முடைய இந்து தர்மம் ஒண்ணுதான் பேசும். எதுவுமே பேசவே பேசாது. அவ்வளவு விசேஷம். இன்னைக்கு எல்லாரும் எத்தனையோ விதமான இந்த ப்ளூ இதெல்லாம் வச்சுட்டு ஆஹா நான் நாயை காப்பாற்றுறோம், அதை காப்பாற்றுறோம், இதை காப்பாற்றுறோம். நம்முடைய தர்மத்தை எல்லாமே முன்னாடியே கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுறதுன்னு ஒரு வழக்கம் நிச்சயமா உண்டு. மாட்டுக்கும் கொடுப்போம், யானை வந்தாலும் ஓலை வெட்டி போடுவோம், அதுக்கும் பழத்தை கொடுப்போம். நாயை பார்த்தா அவங்க சாப்பாடு வைப்போம், காகத்துக்கும் ஆகாரம் கொடுப்போம், எறும்புக்கும் அடிச்சு. அந்த காலத்துல இப்ப நிறைய பேர் பண்றது இல்லை. அந்த காலத்துல வீடு ஓரத்தை எங்க எறும்பு கொடுத்திருந்தா பெரியவர்கள்லாம் கொஞ்சம் அரிசி எறும்பு குத்துல போட்டுவார்கள். நீ சமப்பட வேண்டாம், அதுக்கு ஒரு பிடி போட்டாச்சுன்னா அந்த ஒரு பிடி அரிசிக்கு அவன் வம்சத்துக்கே சாப்பாடு. அந்த அளவுக்கு எல்லாம் இன்னைக்குதான் நம்மள லட்சுமண ரேகை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல அந்த அளவுக்கு எல்லாம் அற்புதமா இருந்தது. அதனால எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை, அத்தனை தூரம் அவர்களுக்கு மரியாதை. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தெய்வம் இருக்கு, எல்லா ஜீவனுக்கும் பசிக்குவேன், அதுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அதுவும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு மனோபாவம் நம்முடைய இந்து தர்மம் சொல்லி கொடுத்ததுதான். உலகத்துக்கு இன்னைக்குதான் எல்லாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய இந்து தர்மம் தான். இந்த துளி கூட சந்தேகமா வேண்டாம். செய்நன்றியோட இருக்கணும், உப்பித்தவரை உள்ளளவனினை, இதெல்லாம் யார் சொன்னார்கள்? யாரால சொல்ல முடியும்? ஒருத்தன் சாப்பாடு போட்டுட்டானா அவனுக்கு நன்றியோடு உன்னால முடிஞ்ச உதவியை பண்ணு. சத்தியமா உலகத்துல அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. நீங்க மற்ற வடமொழி புத்தகம் திறந்து புரட்டி எடுத்து பாருங்க, சத்தியமா காண கிடைக்காம. இந்து தர்மத்துல இந்த செய்நன்றி உதவினா அந்த அளவுக்கு ஒரு மரியாதை. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாச்சா அவனுக்கு விரோதியா இருக்காது, அவனுக்கு துரோகம் பண்ணாத, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதன்னா வேற யாரும் சொல்றதே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்துல எப்படி இருக்கணும் வரைக்கும் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை சொல்லக்கூடியது நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் தான். ஒரு நாய் சொறி பிடிச்சு கிடக்க, எலும்பும் தோலுமா இருக்கு. நாக்கு நல்ல தந்த போட்டு எப்படி இந்த சாப்பாடு கிடைக்குமா அதுக்கு தெரியாது. எப்படி பார்த்தா நாய் விட பார்த்தது எங்கேயா அடிப்பாரா? அதனால பார்த்தோம்னா மிருக ஜாதிகள நல்ல புத்தி சாதுரியம் உண்டு. இந்த மனுஷன் தான் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது 7ஆவது பாதி ஓடிட்டு பின்னாடி எல்லாம் ஓடுவோம். இந்த நாயெல்லாம் பார்க்கணும், 2 பேரும் அழகா பார்க்கும், ரொம்ப அழகா இருக்கும். எத்தனை பேர் பார்த்துக்கிறது தெரியாது, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதுகளுக்கெல்லாம் ஒரு நிதானம் உண்டு. நிஜமாவே ஒரு நாய் இப்படிதான் போகும், மாடு இப்படிதான் நிர்ணயம் பண்ணி வண்டியை ஓட்டிடலாம். மனுஷன் என்ன பண்ணுவான்னு நிர்ணயம் பண்ணதான் பெரிய கஷ்டம். ரோட்ல வண்டி ஓடும் போது எது பெரிய கஷ்டம்னா, மனுஷன் நிற்பானா, போவானா, பாதி வந்து பின்னாடி ஓடுவானா, கிராஸ் பண்ணிடுவானா, வண்டி ஓடுறாளுங்க கேட்டோம்னா அதுதான் பெரிய தொந்தரவே இல்லை. நல்லா பார்க்கலாம்.
எங்கேயாவது போற நிறைய மாடுகள் வரும், மான் குட்டி வருது, ஆடுகள் வருதுன்னா ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு பக்கம் ஓடி போகுது. இதே ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு போறோம்னா பயம்தான். இந்த ஆளுக்குன்னு என்ன பண்ணுவான்னு தெரியவே தெரியாது. மனுஷனால நம்புதான் மனுஷன். ஆனா மனுஷன் தான் ஒழுங்கா இருக்கான். அவனுக்காக தான் இத்தனை விஷயங்களை சொல்றோம். இந்த நாய் பார்க்கறது அவர் எப்படியே அதை பார்த்துட்டு இருக்கா. சரி இவர் பார்த்தா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த நாய் வேகமா அந்த ஒரு பாத்திரத்தை ஒரு கண்ணு தடிக்க அழகா அங்க இருக்க ரொட்டியை வாயில கப்பிட்டு விடு விடுன்னு ஓட ஆரம்பிச்சார். நல்லா கேட்கணுமா, நல்ல வேகத்தை ஓடணும். இவர் பார்த்தா ரொட்டியை தூக்கிட்டு ஓடுறியான்னு துரத்துறாரு. உடனே மற்றவர்களுக்கு வெறுப்பாயிருக்கு. நிறைய பேர் அந்த ஊர்ல நல்லா பழக்கம், ஒரு பெரிய பக்தர் பாண்டரங்க பக்தர்லாம் சொல்றான். ஒரு நாய் ரொட்டியை தூக்கிட்டு அது கூட சண்டை போடுவாங்க. இவர் கடை துரத்துறார். சந்திரபாபா நதிக்கரையில நாய்க்கு இவருக்கும் போட்டி. நாய் பின்னாடி ஓட, இவர் பின்னாடி ஓட, நாய் திரும்பி பார்த்து ஊருன்னு இவரை மறைக்க, அதுல கொலைச்ச வாயில ரொட்டி விழுந்துருமான்னு பயத்தில் அது கொலைக்கான வீடு பார்த்து துரத்துங்க ஓட, அவர் இதே துரத்துங்க ஓட, கையில ஆயுதம் இல்லை. ஒரு நிலைமையில நாய்க்கு மூச்சு வாங்கி நின்றுடுது. இவர் ஓட்டுற ஓட்டத்துக்கு அதெல்லாம் முடியாது. ஒரு எல்லையில நாய் மூச்சு வாங்கி அப்படி நின்ன உடனே ஓடி வந்து நாயை ஒரு பாஞ்சு வந்து இறுக்கி பிடிச்சார். உடனே நாய் டக்குன்னு பயத்துல கீழே அந்த வாயில இருக்கிற ரொட்டியை கீழே போட்டு வலுவலும் நல்லா கொலைக்க ஆரம்பிச்சு. பயத்துல இறுக்கி பிடிச்ச சொல்லி பிடிச்ச நாயை இறுக்கி பிடிப்பாள, இறுக்கி பிடிச்சுக்கிறார். உடனே எல்லாரும் பார்த்து ஐயோ இந்த நாமல இருக்க பைத்தியம் முடிச்சாச்சு. ஒரு நாய் இருக்கிறது எப்படிலாம் நடந்து கொள்வார்களா அப்படின்னா நினைச்சிட்டு இருக்கும்போது உடனே ஒரு நாயை போய் தடவி கொடுக்கிறார். வெறும் ரொட்டி சாப்பிட்டா தொண்டை நன்னா இருக்காது, நாட்டுக்கு பதமா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த நாயை மடியில உட்கார வச்சுட்டு அந்த ரொட்டியை எடுத்து மண்ணெல்லாம் கட்டி வச்சு அழகா நெய்யும் சர்க்கரையும் கலந்து இருந்தான். நிம்மதியா சாப்பிடு, நல்லா சாப்பிடு பாண்டரங்கா, இந்த ஜீவனுக்குள்ள நீதானே இருக்க, இந்த ஜீவனுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அது வயிறும் ரொம்ப அது வயிறு நிம்மதியா இருக்கட்டும். நம்மளை பார்க்கலாம் வீட்டுல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகணும்னு. வயிறு நடாத மனசுல ஒரு குதூகம். வயிறு நடந்தாரு நான் பார்த்தோம்னா ஆசீர்வாதம் கூட முன்னாடி காலத்தெல்லாம் பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதமே இருக்கும். இப்பதான் சாப்பாடு போட முடியும், ஆசீர்வாதம் பண்ணி கடற்கரை போய் உட்கார்றதுதான். அதே மாதிரி எச்சம் எடுக்கிற முன்னாடி போய் உட்கார்றது இந்த காலத்துல தான். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ண பிறகு இலை போட்டு அழகா எல்லாம் பரிமாறி என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கேட்டு பரிமாறும். இப்பதான் கையில ஒரு தட்டை கொடுத்து வைனா போகும், அப்படியே வயிற்று அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். இந்த பொப்பையெல்லாம் அவன் புதுசா சொல்றாரு, அப்படி கையில வச்சு ஏஞ்சிட்டு போகணும். இதெல்லாம் வெளிநாட்டுல நம்ம கற்றுன வழக்கம் தான். நம்ம தான் தலவாழை இலை போட்டு மரியாதையோட சாப்பாடு போட்டு அதனாலே இந்த வாழ்க்கையுடைய நிர்ணயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்முடைய அவர் அந்த ஒரு நாயை பிடிச்சு உட்கார வச்சுட்டு அழகா அதுக்கு சக்கரை நெய் எல்லாம் தோச்சு அழகா கொடுக்கிறார். நாய் நல்லா சாப்பிடுற அத்தனை பேரும் பார்த்தா சில பேருக்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர். இப்படி கூட ஒரு ஜீவராசி இடத்துல ஒரு மரியாதை இருக்குமா? ஒரு பொறுப்பிடிச்ச நாய் கூட நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இவர் தான் நிஜமாவே பக்தன், எல்லாத்துக்குள்ளையும் தெய்வத்தை பார்க்கிறாரு. ஆரம்பத்திலே ஒரு ஸ்லோகம் சொன்னேன், வித்யா வினய சம்பன்னே பிராமணே பவி அஸ்தி சுனிதைவ ஸ்வபாசேஷ பண்டிதாக சமதர்ஷனர். ஒரு பிராமணன், ஒரு யானம், ஒரு பசு, ஒரு நாய், அந்த நாயை சாப்பிடக்கூடியவன், இப்படி எல்லா இடத்திலையும் தெய்வத்தை எவன் பார்க்கிறானோ அவனே ஞானத்தை உணர்ந்தவன், அவனே ஞானி, அவனே பக்தன், அவனே தெய்வத்துக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அந்த மாதிரி இவர் இந்த தொழில்நாயை பிடித்து அவருக்கு தடவை கொடுத்து எல்லாம் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அப்பாடா, இன்னைக்கு ஒரு ஜீவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில பாண்டவன் வச்சிருக்கான். பெருசா முடியல, ஒரே ஒரு ஜீவனுக்காக ஆகாரம் கொடுக்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாண்டவங்கா விக்கலா அப்படின்னு கண்ணை மூடி அழகா நாய் அப்படி எடுத்துக்கே விடலாம். ஆனா நாய் எழுந்து போக மாட்டேன், மடியிலேயே விட்டாங்க. சரின்னு சொல்லி அதையும் தடவி கொடுத்து நிறைய பாண்டரங்கான்னு சொல்லி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒரு நாயை மடியில உட்கார வச்சிருந்து அதுகிட்ட போய் நீ பாண்டரங்கா சொல்லினா கேட்குமா? இவர்கள்லாம் போலீஸ் நாய் எல்லாம் இந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரெயின் பண்றார்கள் நம்ம எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் முடியும்னா இது ஏன் முடியாது? அவர்கள்லாம் பண்ணதை பார்த்தா இன்னைக்கு இவர்கள்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அழகா சொல்லிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பாண்டரங்கா விக்கலான்னு கடவுளுடைய அழகான பெயரை சொல்லி அற்புதமா, அதுக்கு அதி விசேஷமா ஆச்சரியமா அது காதுகளில் சொல்லி அப்படி முடிக்கிறார். கண்ணை மூடி பகவானுடைய கருணையை நினைச்சிருக்கார்.
கொஞ்ச நேரத்துல நாய் இல்லை, வேற யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. என்னடா அது யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கண்ணை கலந்து பார்த்தா அவர் மடியில ஸ்வயம் கிருஷ்ணனே உட்கார்ந்து அதுக்கு தூக்கி வாரி போட்டது அப்படி இறுக்கி கட்டி அணைச்சிருந்தார். பாண்டுரங்கா இது என்ன வேஷம்? உடனே பகவான் பாண்டுரங்கன் சொன்னா, இல்ல எல்லா விதமான பொருள்கள்லையும் நீ என்ன பார்க்கிறியான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமாவே உனக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்கா? எல்லா விதமான பொருள்களையும் நீ என்ன அனுபவிக்கிறையா அப்படின்னு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறது, மார்க் வாங்குறது அப்படின்னா அது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையெல்லாம் அப்பா அம்மாவுக்கு இருக்கும் இல்லையா? நீ அதை சொல்லி பார்க்கலாம், இதை சொல்லி பார்க்கலாம்னு கேட்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி நீ எல்லா விதமான விஷயங்களிலும் பகவான பார்க்கிறையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக உடனே நாமதேவர் அதுக்காக ஒரு துரிநாய் வேஷமா போட்டார். அவர் பார்த்த உடம்புல புண்ணு இருக்கு, துரிநாயா இருந்தா விரட்டி விடுறியா இல்லாட்டி நீ என்ன அனுபவிக்கிறியான்னு பார்த்தேன். என் பக்தன் நீ ஜெயிச்சுட்டா எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த நாமதேவரை இறுக்கி கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவர் தலையில ஆசீர்வாதம் பண்ணி கோணான்னு காமிக்க. இது வாழ்கின்ற தெய்வமா இருக்கிறதுனாலதான் நாமதேவர் வாழ்க்கை இப்படி விளையாடு. நாமதேவர் வாழ்க்கை இப்பதான் ஒரு 400-500 வருஷங்களுக்கு முன்னாடிதான், ரொம்ப பக்கத்துல தான் நாமதேவர் கொஞ்சம் மகாத்மாக்களுடைய வாழ்க்கை தான். அதனால நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் வாழ்கின்ற தெய்வங்கள் தான். இதெல்லாம் நித்திய ஜீவன் உள்ளதுதான், பரிசுத்தமானதுதான். பரலோகம் நம்முடைய தெய்வங்களுக்கு நல்லாவே தெரியும் தான், சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். பாண்டரங்கன் வாழ்கின்ற கடவுள்னு சொன்னேன். ஆரம்பத்திலேயே ஒரு இடத்துல ஒரு பவானியை பத்தி ஆரம்பிச்சு கதை எப்படி எல்லாமோ போய் இங்க வந்து நிற்கிறது. சரி இதை சொல்லாம விட்டுட்டு போயிடலாம், கதை முடிஞ்சவன எத்தனை பேர் கேட்கிறார்கள்னு பார்த்தேன். இப்பயே பல பேர் மனசுக்குள்ள கேட்டாச்சு. அதுக்காக இல்லைன்னா இன்னைக்கு இந்த வாழ்கின்ற பவானின்ற ஒரு விஷயத்த சொல்லாம கதை முடிச்சவன எல்லாரும் கதை கேட்டீங்களா, என்ன புரிஞ்சுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்த. ஆனா சில பேர் மனசு எங்கேயோ சாமி கதை ஆரம்பிச்சு எங்கேயோ எடுத்துட்டு போய் ஏதோ போயின்னு இருக்காரு. இந்த கதை எங்கதான் போயின்னு இருக்கு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரான்னு ஒரு கேள்வி கேட்கல. இந்த மாதிரி ஒருமித்த மனசோட ஒரே விஷயத்துல நம்ம ஈடுபட்டோம்னா ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் கதை அப்படி மாதிரி எடுத்துட்டு போனேன். நான் எடுத்துட்டு போல தெய்வ சங்கல்பம். இப்ப இந்த மாதிரி எல்லார் மனசுல அதெல்லாம் அந்த வாழ்கின்ற கடவுள் பவானியை பத்தி ஆரம்பிச்சு எங்கேயோ போயாச்சே கதை. அந்த மாதிரி என் இந்து தர்மம் ஜெயிக்கும், என் இந்து மாதா சத்தியம், எங்களுடைய தர்மம் தோற்று போகாதுன்னு ஒருமித்த மனசு நமக்கு வந்தாச்சுன்னா ஜெயிக்கும். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த பவானி கதை எங்க போகிறதுன்னு தெரியாம இது சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா இதை தெரிஞ்சுக்கணுமேனு ஒரு ஆசை வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த லெவல் இருந்தா கஷ்டம். அடுத்த 5வது நிமிஷம் வரணும். நீ ராத்திரி தூங்கும்போது என் இந்து மாதா ஜெயிக்கணும், என் இந்து தர்மத்தை இனிமேல் யாரும் தப்பா பேசக்கூடாது, என் கடவுள்கள் எல்லாம் வாழ்கின்ற கடவுள்கள் தான், இது சாத்தான் இல்ல, பிசாசு இல்ல, என் தெய்வமே இதை நிரூபணம் பண்ணி, என் இந்து மாதாவே நீ நிரூபணம் பண்ணு இன்னைக்கு ராத்திரி கதறி ஆகணும். இனிமேல் யாரும் நம்ம தெய்வத்தை பார்த்து இது சாத்தான், இது பிசாசு, இது கல்லு, இது செத்து போன கடவுள் வாயை திறக்க கூடாது. அந்த மனசு நமக்கு வரணும், வந்தே ஆகணும். இது வாழ்கின்ற கடவுள்கள் தான் அத்தனையுமே. அது முச்சந்தில் இருக்க ஒரு சின்ன விநாயகராக இருக்கட்டும், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனா இருக்கட்டும், திருப்பதி ஏழுமலையானா இருக்கட்டும், எல்லாமே வாழ்கின்ற கடவுள்கள் தான். இது சாத்தான் கிடையாது, இது பிசாசு கிடையாது, இது கல்லு கிடையாது, இது பைத்தியக்காரத்தனம் கிடையாது, இது முட்டாள்தனம் கிடையாது, இது மூட நம்பிக்கை கிடையாது. இது உத்தமமானது, சத்தியமானது, நித்தியமானது, நித்திய ஜீவன் உள்ளது, பரிசுத்தமானது, சகல விதமான பாவங்களையும் நாசம் பண்ண வல்லது, எல்லா விதமான பாரங்களையும் இறக்க வல்லது, கருணை பண்ணக்கூடியதுதான். இது சந்தேகமே நமக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. அதுக்குதான் ஒரு விஷயமே சொல்லி வரக்கூடாது. நம்முடைய தர்மம். பாண்டுரங்கன் வாழ்கின்ற கடவுள் அந்த நாமதேவர் எப்படி தெய்வத்தை ஒரு நாய் ரூபத்தை கூட அனுபவிச்சு அவருடைய சொத்தைக்கு நாய் ரூபத்தை பகவான் வந்தா நாயா இருந்த பாண்டுரங்கனா ஒரு காட்சி கொடுத்தான். அதுல துளி கூட சந்தேகம் உலகத்தை எங்கேயாவது யாருக்காவது என் தெய்வம் நாயா வரும்னு சொல்ல முடியுமா? என் தெய்வம் நாய் வேஷம் போது அவளை பொறுத்த நாய்னா கேவலம்,
ஆடுனா கேவலம், மாடுனா கேவலம், புலினா கேவலம், சிங்கம்னா கேவலம், எலினா கேவலம், கிளினா கேவலம், மயில்னா கேவலம், அதெல்லாம் உலகத்துல ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு அந்த தெய்வம் உண்டு. என் தெய்வம் மிருகமாகவும் வரும், என் தெய்வம் பறவையாகவும் வரும், என் தெய்வம் மரமாகவும் இருக்கும், என் தெய்வம் கோவில்ல சிலையாகவும் இருக்கும், ஒரு பிடி மண்ணாகவும் இருக்கும், விபூதியாகவும் இருக்கும், குங்குமமாகவும் இருக்கும், மஞ்சளாகவும் இருக்கும், மாவிலை தோரணமாகவும் என் தெய்வம் இருக்கும். நம்முடைய தெய்வங்கள் அந்த பலம் உண்டு. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அந்த தெய்வம் யத்பாவம் சத்பாவம். என்ன பாவிக்கிறோம் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தெய்வங்கள் விதவிதமான வீரர்கள் அன்னைக்கும் பண்ணது, இன்னைக்கும் பண்ணிருக்கு, நாளைக்கும் பண்ணத்தான் போகாது. வந்த தெய்வம் அந்த பவானின்னு ஆரம்பிச்சு அப்படி சுத்தி வந்தோம். நிஜமாவே இன்னைக்கும் பல இடங்கள்ல அந்த பவானி தேவி இருக்காங்க. சிவாஜி மகாராஜா, சத்ரபதி சிவாஜி சொல்றோமே, அவன் ஆச்சரியமா இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு பவானி தேவி தான் பிரத்யட்சமாகி அவன் கையில வாழ் கொடுத்து ஜெயிச்சுவா அப்படின்னு சொன்னான். நமக்கு வீரமும் உண்டு, விவேகமும் உண்டு, அன்பும் உண்டு. இந்த ஏமாத்துறது கிடையாது. எப்படியாவது அடுத்த கூட்டத்தை கலைக்கணும்னு ஆசைப்பட்டது நம்ம கிடையாது. எதை பார்த்து நம்ம பயந்ததும் கிடையாது. நமக்கு பயம் எதுன்னா பொய் சொல்றது, ஏமாத்துறது, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் தான் நமக்கு பயமே உண்டு. அப்ப எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். சூரியனை பார்த்தும் பயப்பட மாட்டோம், சுனாமியை பார்த்தும் அசர மாட்டோம், வெடிகுண்டு வச்சாலும் நடுங்க மாட்டோம். போகிறது சரீரம் தானே, என்ன ஆத்மா நித்தியமானது தானே ஒரு தெய்வம் நடக்கும். சத்தியம் நான் சொல்றது எல்லாமே சத்தியம். பார்த்தோம்னா அமெரிக்காவில பார்த்தோம், 2 விமானம் போய் ஒரு பெரிய கட்டடத்தை இடிச்சு அப்படியே விழுந்தது. 10 நாள் அந்த பக்கம் ஒரு புழு பூச்சி போகுது. நடுக்கும், உயிர் மேல பயம் ஜாஸ்தி. நமக்கு உயிர்னா இது போகக்கூடியதுதான், உடம்பு அழியக்கூடியதுதான். அப்படியே வந்தால் திரும்ப ஒரு பிறகு நான் வருவேன். நமக்கு மரணமே கிடையாது. இங்க அத்தனை பேருமே நித்திய ஜீவர்கள் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க யாரோ 1-2 பேர் இல்ல, இங்க அத்தனை பேருமே நித்திய ஜீவர்கள். சரீரம் தான் அழிகிறது, சரீரம் தான் மாறுறது, உடல் தான் போயிட்டு போயிட்டு வர்ற வழிய அத்தனை பேருமே நித்திய ஜீவன் உள்ளவர்கள் தான். அது 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், கிளியா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எல்லாமே நித்திய ஜீவன் உள்ளதுதான் நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் சொல்றோம். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். லண்டன்ல பாதாள ரயில்ல வெடிகுண்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாருமே போகல பாதாள ரயில்லையே. அதே நம்ம பாம்பேல வெடிகுண்டு வச்சாங்க. அடுத்த நாள் காலையில எப்போதும் பாம்பே அவ்வளவு கூட்டம் இருக்கும். அது நின்னம்னா ஏற்றி விட்டுருவாங்க, நின்னம்னா இறக்கி விட்டுருவாங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அத்தனை கூட்டம் 72 பேர் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம்னா ஒரு 500 பேர் பார்த்து எவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல பாம்பேல பார்த்தா ஒரு 10,000 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி நெருக்கி பிடிச்சு உட்காரம். அதுதான் பாம்பேயோட கூட்டம். முன்னாடி நாள் அத்தனை இடங்கள்ல ட்ரெயின்ல பாம்பு எடுத்திருக்கு, எல்லாம் சதறி ஆசை, எல்லாம் யாரு இந்த கர்மத்தை பிடிக்காதவர்கள் இதை தீர் குலைக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் தான் பண்ணியா. ஆனா அடுத்த நாள் காலையில எப்பொழுதும் போல ட்ரெயின்ல அதே கூட்டம் நித்திய வேலைக்கு போக ஆரம்பிச்சது. அத்தனை பேரும் எல்லாரும் பயந்து இன்னைக்கு பாம்பு வெடிக்குமான்னு யாரும் ஒருத்தர் வீட்டுல உட்காந்து, ஒரு ஸ்திரீயோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு பெரியவோ யாரும் லீவு போட்டு வீட்டுல உட்காரவே. அத்தனை பேர் அடுத்த நாள் போயாச்சு. உலகத்திற்கு எல்லா செய்தித்தாள்கள், எல்லா டிவி சேனல்லையுமே இந்த மாதிரி ஒரு தைரியம் உலகத்தை எங்கேயுமே கிடையாது. பாம்பு வெடிச்சு ட்ரெயின் இதுவாச்சு, தண்டவாளம் மீண்டு போச்சு. ஆனா பாரத தேச இந்தியர்களுடைய முதுகெலும்பு இன்னும் பலமா தான் ஆயிருக்கு. இதுல எங்கேயும் துளி கூட ஓரத்துல பயம் வரல, தோற்று போக மாட்டார்கள். எல்லா டிவி நியூஸ் பேப்பர்லயே இருக்கு. அது முதுகெலும்பு நல்லா பலமா இருக்கு. சாதாரணமாவே யாராவது ரொம்ப வீரமா இருக்கா, நல்லா எல்லாத்தையும் அசராம நல்ல முதுகெலும்பு இருக்கு. சமயத்தை யாரும் ரொம்ப கோழையாக்கான முதுகெலும்பே கிடையாது, தொட நடுங்கின்னு. முதுகெலும்பு இல்லாம நடுங்குவான். நமக்கு முதுகெலும்பு இருக்கு. அதனாலதான் இன்னி வரைக்கும் எத்தனையோ பேர் நம்முடைய தெய்வத்தை சாத்தான்னு சொல்றோம், பிதாதுன்னு சொல்றோம், கல்லுன்னு சொல்றோம், முட்டாதுன்னு சொல்றோம். அதையும் தாண்டி திருச்செந்தூருக்கு போயிட்டுதான் இருக்கும், அதையும் தாண்டி ஆழ்வார்பட்டி போயிட்டுதான் இருக்கும், அதையும் தாண்டி காளியை கொண்டாடிதான் இருக்கும், அதையும் தாண்டி பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கும். பிள்ளையார கடல்ல கிடைச்சாலும் கூட ஹிருதயத்துக்குள்ள ஒண்ணு கிடைக்கிறது, ஹிருதயம் நன்னா தான் வச்சிருக்கும். கடவுளை கொண்டு கிடைக்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஐதீகம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. எல்லா தெய்வங்களுமே வாழ்கின்ற கடவுள்கள் தான். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அடுப்பு பத்த வச்சா கூட தெய்வத்தை நினைச்சுட்டு அடுப்பு பத்திருக்கிற ஒரு தர்மம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ இடங்கள்ல நம்மளுடைய சாட்சியெல்லாம் வேலை பண்ணுறது பார்த்திருக்கேன். அப்படிக்காக 4 மணி எங்க டீ எல்லாம் குடிக்க போகணும்னா டீ கடைக்காரர் கூட காத்தால பகவான தியானம் பண்ணிட்டு தான் அப்பா நீ கோயில் நல்லா போகணும்னு அந்த அடுப்பை பத்த வைக்கும் பொழுது கூட கடவுளோட நினைப்போடு தான் அடுப்பு பத்த பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பல இடங்கள்
இன்னைக்கும் பார்க்கலாம். பூ விற்கிறவர்கள்லாம் முதல்ல வாங்கினாங்கன்னா அப்ப நல்லபடியா ஒரு திருஷ்டி வேற கழிப்பார்கள். திருஷ்டி கழிப்பார்கள். இது முதல் போனி. இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்கள்லாம் சில ஒவ்வொரு இடங்கள் ஒரு விதமான வழக்கம். மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா இப்ப நெல் அளந்தோம்னா முதல்ல லாபம், அப்புறம் 2, 3, 4. இந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தெல்லாம் பார்த்தோம்னா முதல் படி அளக்கும் பொழுது ரங்கா. இன்னைக்கும் பார்த்தா ரங்கான்னு சொல்லி முதல் படியை ரங்கனுக்கு கொடுத்துட்டு அளப்பாரு. ரங்கன் தான் முதல் படி, அதுக்கப்புறம் 2, 3, 4. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெய்வ சாநித்தியத்தை அனுபவிக்கும்படியான ஒரு தர்மம். புது வண்டி வாங்கினா கூட கோவில் வாசல் இருந்து ஒரு நிமிஷம் மரத்தை சுத்தி அதுக்கு விளக்கு காட்டி அதுக்கு ஒரு மாலையை போட்டு வண்டி ஓட்டிட்டு வரணும். உலகத்தை எங்கேயாவது இது உண்டா? ஒரு வாகனம் 15,000, 10,000, சைக்கிள் எது வேணா இருக்கட்டுமே, எது வேணா இருக்கட்டும், அதுக்கு கூட கோவில வந்து ஒரு பூஜை பண்ணி உடனே தெய்வத்தை நம்பி வண்டி ஓட்டணும். தெய்வம் தானே எல்லாத்தையும் கொடுக்கிறது. உடனே வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டணும் அர்த்தம் இல்லை. நிறைய பேருக்கு வேற நாஸ்திகவாதிகள் எல்லாம் வைத்திகாரம் பூஜை போட வண்டி நல்லா ஓடுமானா, பூஜை போட வண்டி எதுக்குன்னா அப்ப நல்லபடியா ஓட்டணும். என்னால அடுத்தவங்க இறந்து வரக்கூடாது, அடுத்த நாள் எனக்கு இறந்து வரக்கூடாது. வசதிக்காக வாங்கியிருக்கேன். இந்த வசதி அடுத்த நாளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. இந்த வண்டியில நீங்க வரணும், நான் போகும்போது என் கூட நீயும் பிரயாணம் பண்ணுன்றதுக்காகத்தான் கோவில்ல வந்து வண்டிக்கெல்லாம் பூஜை பண்றமே ஒழிய வண்டிக்கு பூஜை பண்ணி ஆச்சுன்னா அப்படியே நாஸ்திகவாதிகள் வளர்ற மாதிரிலாம் அர்த்தமே கிடையாது. தெய்வமே, வண்டி உன்னுடைய கிருப்பையில வாங்கியிருக்கேன், உனக்கு நன்றி சொல்றேன், என் கூட நான் பல சந்தர்ப்பங்கள் பண்ற பூஜை எல்லாம் பார்த்தா தெய்வத்துக்கு நன்றி சொல்றதுதான். நிஜமாவே சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு பூஜை பண்றோம்னா தெய்வத்துக்கு நன்றி சொல்றது மனசுக்கணும். இன்னும் அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பக்கம் நன்றி, இன்னொரு பக்கம் கூட தெய்வம் இருக்கிறதுக்கான பூஜைகள் தான். அதனால இந்து தர்மம் விசேஷம் தான். எல்லாமே வாழ்கின்ற கடவுள் தான். இதுல சொல்லி கூட சந்தேகமே வேண்டவே வேண்டாம். அற்புதமானது இந்து. அந்த காஷ்மீரத்துல இருக்கும்படியான ஜனங்களுக்கு அந்த பிரமாணியத்துல ரொம்ப அற்புதமான ஒரு நம்பிக்கை. அவள் காப்பாற்றின்றது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல பாகிஸ்தான் பண்ற அட்டகாசம் ரொம்பவே அக்கிரமமா இருக்கும். அக்கிரமம்னா அக்கிரமம் நம்ம நேர பார்த்தது இல்லை. அதையும் தாண்டி இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஜீவிச்சிருக்கார்கள்னா தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையினால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் காரணமே கிடையாது. இந்த காஷ்மீரம் இன்னைக்கு சொல்றோமே, இந்த காஷ்மீரத்துல தான் சங்கரர், ராமானுஜர், எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் உட்கார்ந்து தியானம் தவம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கும் அந்த காஷ்மீரம் ஜெயிச்சுட்டே இருக்கு. சரீரத்தில் வெட்டி போட்டால் என்னதான் சொன்னாலும் காஷ்மீரத்துக்குள்ள இருக்கும்படியான அந்த இந்து பலம் அப்படியே இருந்துட்டுதான் இருக்கு. அது ஒரு நாளும் மாறும். 10 பேரை பாம்பு போட்டு கொண்டு போட்டாலும் இந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகுதான். இந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம். அற்புதமான நம்முடைய காஷ்மீர தேசம். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் காஷ்மீர தேசத்துல பிரத்யட்சமாகவே தெய்வத்தை பார்த்திருக்கார்கள். நிறைய சரித்திர சான்றுகள்லாம் சொல்லாமல் நிறைய திருண்டு போனோம். அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல பாகிஸ்தானுடைய மிலிட்டரி ஆட்காரர்கள், அவளுக்கு எப்பவுமே தீவிரவாதிகள் மாதிரி இப்படி நுழையிறதுதான் அவ வேலை. நேரடியா சண்டை போடவே தெரியாத பயம். நேரடியா சண்டை போட்டா ஜெயிக்க மாட்டோம். எல்லாருக்கும் அது ஒரு பயம் உண்டு. இந்தியாவிடத்துல நேரடியா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது. அந்த மனோபலம், வீரம், தைரியம் இடத்துல உண்டு. ஏதானும் முட்டாள்தனம் பண்ணி ஏதானும் ஒரு குள்ளவரித்தனம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அபிப்பிராயம். அப்படிதான் கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரன் தான். எவ்வளவுதான் கொள்ளவரித்தனம் பண்ணாலும் சில வருஷங்கள், சில 100 வருஷங்கள் தான் வெளியே. அதுக்கு மேலதான் காத்து பிடிக்கும். உலகத்திலேயே கத்தியின்றி ரத்தமின்றி அவ்வளவு அழகா போராடி அகிம்சையை ஜெயிச்சுக்கணும். அந்த பெருமை எல்லாம் நம்முடைய தேசத்துக்கு தான் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ தேசத்துக்கு வழிகாட்டிய நம்முடைய சனாதனமான இந்து தர்மம் பாரத தேசம் தான் இருக்கு. இது அந்த நாட்டுக்காரர்களே இன்னி வரைக்கும் ஒத்துக்கொள்கின்றார்கள். இதை துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த காஷ்மீர்ல பாகிஸ்தானுடைய இந்த மிலிட்டரிக்காரர்கள் அந்த தீவிரவாதிகள் எல்லாம் உள்ள ஒரு பக்கமா ஒரு நல்ல ஒரு 1000 2000 பேர் அப்படி கூட்டமா ஒரு இடத்துல ரகசியமா நுழையிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த இடத்துல மிலிட்டரி போர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா அவர்கள் நிச்சயம் அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, பவானி இந்த இடத்துல எல்லைக்கு நீதாமா காவல், நீ காளிதேவி, உன்னை விட்டா வேற யாரும் காவல் கிடையாது. அந்த இடத்துல ஆயுதம் கிடையாதுன்னா, அவர்களை மாதிரி குண்டு கிடையாது, அந்த மாதிரி ஏமாற்ற புத்தியும் கிடையாது. அதனால எங்களை நீதான் காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையில தான் அவர்கள் வாங்கினாங்க. இன்னைக்கு வாங்கிட்டுதான் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு அந்த தெய்வத்துக்கு நித்தியம் பூஜை பண்றது, நித்தியம் எங்க தேசத்தை காப்பாற்ற அந்த ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எத்தனை பேரும் பண்ணுங்க, தேசத்தை காப்பாற்றும். எத்தனையோ விதமான கேவலமான துஷ்பிரச்சாரங்கள்லேருந்து எங்க தர்மத்தை காப்பாற்றும். எத்தனையோ விதமான கேவலமான மனிதர்களிடத்துல எங்க தேசத்தை காப்பாற்றும்.
நாங்க நன்னா இருக்கணும், இந்த தேசம் நன்னா இருக்கணும், இந்த தர்மம் நன்னா இருக்கணும்னு மனசு உருகி ஒவ்வொருத்தரும் சமர்ப்பணம் பண்ணணும். எங்க இந்து மாதா நன்னா இருக்கணும், எங்க பாரத மாதா நன்னா இருக்கணும். எங்களுடைய பூமி அவ்வளவு அற்புதமான பூமி. உலகம் முழுக்க என்னுடைய இந்து தர்மத்தையும் பாரத தேசத்தையும் எல்லாரையும் கொண்டாடணும், அதை பார்க்கணும், அதை கேட்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வளர்ந்த மேல வரணும், அது நல்லா இருக்கணும்னு பார்த்து ஆசைப்படணும் இல்லையா? அது போல என் தேசத்தை எல்லாரும் கொண்டாடணும். நிஜமாவே அந்த தேசப்பட்டு நமக்கு நிறைய வரணும், நிறைய வரணும், நிறையவே வரணும். பல இடங்கள்ல பார்த்தா நமக்கு அந்த தேசப்பட்டு நல்ல ஆழத்துல இருக்கு. சிங்கப்பூர்லாம் போனோம்னா தன்னுடைய தேசம் ஒரு மரியாதை, ஒரு அபிமானம். நிஜமாவே நம்முடைய தேசத்துல போல உலகத்துல எத்தனை வளம் எங்க இருக்கு, எங்க இருக்கு? அவர்களாம் தன்னுடைய தேசத்தை குப்பை போடாமல் வச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும். என் தேசம், வெளியிலேருந்து யார் வந்தாலும் என் தேசத்தை கொண்டாடணும். அந்த மரியாதை அவர்களுக்கு அசாத்தியம், அசந்து போகணும். நம்மளாலையும் வச்சுக்கொள்ள முடியும், நம்மளாலையும் வச்சுக்கணும். நம்ம தேசத்து போல பவித்திரமான தேசமே கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வரலாறு நமக்கு மட்டும்தான் உண்டு. இது நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை, கண் இடத்த குப்பையை போடுறது இதெல்லாம் ஒரு சமுதாயத்துடைய விஷயம் தான். நம்ம கோவில்லாம் சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் விட்டுட்டோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மூத்திரம் போகிறது எல்லாம் பண்ணக்கூடாது. நியமங்கள்ல நிறைய இருக்கு. நமக்கு தான் இன்னைக்கு பெரிய மாநிலங்கள் எல்லா இடத்தையும் குப்பையை போடுறது, சாக்கடை இஷ்டத்துக்கு எல்லாமே அப்புறம் கடைசியில் என்னமோலாம் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம சரியாகணும். நம்முடைய கோவில்கள்ல குப்பை போடக்கூடாது, குப்பையை பார்த்தா எடுத்துக்கொண்டு ஓரத்தை போடணும். இதெல்லாம் கூட ஒரு தெய்வீகமான காரியம். நாம என்ன தெய்வீகம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். தெய்வீகம்னா சுத்தமா இருக்கிறதும் தெய்வீகம் தான். சுத்தம் சோறு போடும் சொல்றது நம்ம தர்மம் தான். கந்தையானாலும் கசிகை கட்டு கூழானாலும் குளித்து குடினா சொல்ற அளவுக்கு அதை கூட தெய்வானுகிரகமா பார்க்கக்கூடிய ஒரு தர்மம் நம்முடைய தர்மம். நம்ம தேசத்தை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். இது என் தேசம்னு நம்மதான் பெருமையோட இதை காப்பாற்ற. இந்த தேசம் எவ்வளவு பண்ணிருக்கு நமக்கு, இந்த இன்னும் எவ்வளவோ கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை ஒழுங்கா நம்ம மரியாதையோட வச்சுருந்தா அதுவே பெரிய காரணம். அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அந்த பவானி இடத்துல ரொம்ப மரியாதை. இந்த கோவில் அழகா வச்சுக்கிறது, சுத்தம் படுத்துறது. இதை நான் தெரியவன், நீ தெரியவன், கோவில் நிறைய நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனை. இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு சின்ன கதவு கொடுத்தா, கதவே இவ்வளவுதான் இருக்கும், ஒரு 3 அடிக்கு 3 அடி. உபயம் பேர் மட்டும் எத்தனை பெருசு இருக்கும். அவங்கள தெய்வத்தை கூட பார்க்க முடியாது. தெய்வத்துக்காக கொடுக்கும். உபயம் பேர் போட்டு நம்ம கொடுக்குற 500 1000க்கு கல்வெட்டுல பேரெல்லாம் போடணும். என்ன அவசியம் இருக்கு? தெய்வத்துக்காக பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் மாறினாத்தான் நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் உலகத்துல பிரகடனமாகும். திரும்ப திரும்ப அங்கேயும் நம்முடைய பெருமையை பேசிட்டு இருக்கோம்னா திருப்பத்து வராது. நிறைய மாற வேண்டும். மாறியாச்சுனால இந்து தர்மத்துடைய மகோன்னதம் உலகத்துல தானாகவே. நம்ம இடத்துல நல்ல குணங்கள் நிறைய இருக்கு, சின்ன சின்ன குறைகள் இருக்குது. சின்ன சின்ன குறைகள்ல நம்முடைய குணம் பலம் எல்லாம் தொட்டு பெய்ந்திருக்கின்றது. நமக்குள்ள ஒற்றுமை வேணும். நமக்கு நிறைய பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, மனோபலம் இருக்கு, தேக பலம் இருக்கு, எல்லா பலம். ஆனா ஒற்றுமையா இருக்கும். அந்த ஒற்றுமை நமக்கு எல்லாம் வரும். இதெல்லாம் இந்துக்கள் இன்னைக்கு பிடிச்சிட்டோம்னா கடகடகடன் ஜெயிச்சு எல்லா இடத்துலயுமே அழகா இந்து சாம்ராஜ்யம் ஜெயிச்சுட்டே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல, ஒரு தர்மத்துல, ஒரு அவசியத்துல நம்ம அத்தனை பேர் இருக்கு. நம்ம ஜாதியெல்லாம் 2ஆம் பக்கம் ஓரம் தள்ளி வச்சிடுவோம். அத்தனை பேரும் இந்துக்கள், ஒன்னே ஒண்ணு. நம்ம அத்தனை பேரும் இந்துக்கள். நீங்க என்ன ஜாதியோ, உங்களுக்கு குல தர்மம் என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது என் ஜாதி வசதி, அந்த ஜாதி வசதி எல்லாம் விட்டுடுவோம். இது என் இந்து தர்மம். இந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டியது என் கடமை. இது என் தேசம். இது உலகத்துல பெருசா சிறப்பா நாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. இது என் கடன். அந்த நினைப்பு வந்தாச்சுன்னா ஜெயிப்போம். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு கடந்தோம்னா நம்ம தர்மமும் தேசமும் உலகத்துல மகோன்னதமான நிலைமை அடையும்ன்றத சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அந்த பகவான் இடத்துல அப்படி ஒரு பக்தி, அந்த பாவத்தால் இன்னைக்கு நிறைய பேர் உண்டு. நிச்சயமா என் தெய்வம் என்ன காப்பாற்று. ஒரு சந்தர்ப்பத்துல இவர்கள்லாம் ராத்திரி தூங்கிட்டு இருக்கார்கள், எப்படி நடந்து இருக்கு. அப்ப நிறைய பாகிஸ்தான்காரர்கள் தீவிரவாதிகள் எல்லாம் நம்ம தேசத்துக்குள்ள நுழைஞ்சு இருக்கார்கள். அப்படியே விடிய காலம்பர சமயத்தில் அவர்களாம் எழுந்துக்கும் போது அத்தனை பேரையும் கொண்டு போடணும்னு ஒரு ஆசையில வர என்ன மனசு. விடிய காலம் எல்லாரும் எழுந்து அவ வேலையை பார்த்தாலும் அவளை கொண்டு போட்டு, பாத்தியா எங்களுடைய பலம் பாத்தியா, இத்தனை பேரை நாங்க கொண்டு போட்டோம், ஒழுங்கா காஷ்மீர் எங்கிட்ட கொடுத்து மிரட்டுறதுக்கான காரியம். கொண்டு போடுறதுனால உனக்கு போய் கொடுத்துட முடியுமா? கொண்டு போடுறதுக்காக தானம் கொடுக்க அவசியம் இருக்கு. என்ன பைத்தியகாரணமா இருக்கு, விசாசனமா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல எங்க பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு கூட்டம் இந்த மாதிரி, இன்னொரு கூட்டம் வேற மாதிரி, எதையோ ஒண்ணு பண்ணிட்டு அத்தனை பேரும் நிர்மூலமாக்கணும்ன்ற ஆசை. கோவிலை இடித்து போடுங்கள், சிலைகளை உடை தெரியுங்கள். நம்ம எந்த கோவிலை பார்த்தாலும் வேற யாருடைய மதத்தை பார்த்தா நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சாரம் கூட நம்ம பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு தர்மம்.
நிறைய பேர் விஷயங்கள் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த தெய்வங்களை இடித்து போடுங்கள், நிர்மூலமாக்குங்கள், இந்த மடாலயங்கள் இல்லாமல் போகட்டும்னு வசனமே உண்டு. அவர்கள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய நூல்கள் வசனம் உண்டு. நம்முடைய இதுல அந்த மாதிரி கிடையாது. ராமாயணத்துல கிடையாது, பாகவத்துல கிடையாது, பகவத்கீதையில கிடையாது. சகிப்புத்தன்மையுடைய ஒரு தர்மம், அவாவா என்னென்ன உண்டா நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மம். நீ பாரு நல்லா பக்தி பண்ண பகவான் வீட்டுல அடுத்தவங்க நிர்மூலம் பண்ணி நீ வாழும் ஒரு நாள் நம்ம தர்மம் சொன்னது கிடையாது. நல்லா ஞாபகம். அவ்வளவு விசேஷமானது நம்முடைய தர்மம், சனாதனமான ஹிந்து தர்மம். அவர்களெல்லாம் வெளிய காலம்பரை எழுதுக்கும் போது சுற்றி கொலை பண்ணணும்னு சொல்லி கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிலைமையில அவர்களுக்கு வழி தெரியல. எந்த பக்கம் போனா கிராமத்துக்குள்ள போகணும்னு வழி தெரியல. ஏன்னா ஒரே பொட்டல்காரன் எல்லையில பார்த்தா நிறைய வீடுகள்லாம் இருக்காது. ஒரே காடு, அது பனிமலை தானே, ஒண்ணு வழியில கண்ணுக்கு வெள்ளவரே இருக்க வழியே தெரியல. அப்படி தூரத்தை பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு தலையில ஏதோ பானை வச்சு இப்படி நடந்துட்டு இருக்கா. அவர்கள்லாம் ஆச்சரியம் இவளை கொண்டு போடலாம், முதல்ல ஒருத்தியாக கொண்டு போடலாம். இல்ல இல்ல இவள் மூலமா இந்த கிராமம் எங்க இருக்கு, எத்தனை ஜனங்கள் சும்மா கேட்டுக்கலாம்னு சொல்லி அவ பக்கத்துல வந்து 10 ஆண்கள், ஒரே ஒரு பெண் தைரியமா அவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அவளை பார்த்தா இத்தனை ஆண்களும் நடுங்கிறா. இத்தனை ஆண்கள் சாதாரணமா ஒரு பெண் அழகா இருக்கான்னு பார்த்தா அத்தனை காமத்தை தானே, அதுவும் கேட்க வேண்டும். அவளுக்கு புத்தியா அப்படிதானே, காமம் தானே வாழ்க்கையா இருக்கு. ஆனா அத்தனை பேரும் நடுங்கிற ரொம்ப மரியாதையோட ஏமா என்ன ஒரு ஏது ஒரு கிராமம் எங்க இருக்கு என்ன விஷயம் எல்லாம் கேட்கிறா. என்ன இப்படி பாக்குறா. அவங்கள பார்த்தா எங்க ஊருக்காரங்க மாதிரி இல்லையே, எங்க தேசத்து ஆள் மாதிரி தெரியல. அவன் நடை, உடை, பாவனை, முகம், முகத்தில் இருக்கிற கொடூரம் எல்லாம் எங்க ஊர்ல காண கிடைக்காது. நிஜம். முகத்துல சில பேர் கொடூரம் இருக்கும், சில பேர் முகத்தை பார்த்தாலே சவக்கலை இருக்கும். இந்து தர்மம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ தெய்வத்தை பத்தி பேசிட்டு மொழி வேற பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. சவக்கலையே கிடையாது, ஒரு கொடூரமே கிடையாது. எப்பொழுதும் ஒரு சாந்தம் உண்டு இந்துக்கள் முகத்துல. பல இடங்கள்ல போனோம்னா அவர்கள் பார்க்கும்போது நம்ம முகத்திற்கு சாந்தத்தை வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறார்கள்னு பார்க்க முடியும். எத்தனையோ விவேகானந்தர் இந்த முகத்துல சாந்தத்தை பார்த்து அசந்து போயிருக்கான். அதே சமயத்தில் அவருடைய அந்த கோபத்தை பார்த்து, அந்த வைராக்கியத்தை பார்த்து, அந்த காம்பீரியத்தை பார்த்து அசந்து போயிருக்கான். நமக்கு வீரமும் உண்டு, கோபமும் உண்டு, நிதானமும் உண்டு, அன்பும் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு மனோபலம் நமக்கு. அந்த மாதிரி அவரை பார்க்கிறா, என்னவோ பேசுறார். உடனே எல்லாம் சொன்னா நாங்க பாகிஸ்தானுக்காரா, நீ வந்து உங்க கிராமத்தை காட்டி கொண்டு போகுது. உடனே பார்த்தா பிரிச்சா, அவ்வளவுதானே நான் காட்டேன். அழகா அடி அடிச்சுட்டு போறா, நடக்கிறா நடக்கிறா நடக்க ரொம்ப தூரம் நடக்கிறா. நடந்து நடந்து கலந்து போயாரு. ஒரு எல்லையில அழகா ஒரு இடத்த காண்பிச்சு, அதோ பாருங்க கிராமம் தெரியாது. அவளுக்கு பரம சந்தோஷம். நம்ம கொண்டு போடணும், இருந்தாலும் இது சகாயம் பண்ணிருக்க, அதனால கொண்டு போட மாட்டோம்னு சொல்லி அழகா வேகமா இருந்து யாரும் துப்பாக்கிலாம் எடுத்து வேகமாக ஓடி கட கட கடன் சுற்றி எல்லாம் சகாசனம் எல்லாம் பண்ணி வெற்றிகளுக்கு பிரிச்சு முடிச்சாங்க. பிரிச்சு முடிச்ச அப்புறம் உள்ள போய் பார்த்தா திரும்பி பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழைஞ்சு அவளையே சுற்றிருக்கான். திரும்பி பாகிஸ்தானுக்குள்ளேயே அவ போயாச்சு. இந்து தர்மத்துக்குள்ள வந்து அழிச்சு போறணும் அந்த கூட்டம் திரும்பி அவ ஊருக்குள்ளேயே போயாச்சு. அவளை கொண்டுக்குள்ள எப்படி ஏழு திரும்பி சரி எல்லாம் தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்ச உடனே இத்தனை ஜனங்கள் ஓடிட்டு அந்த பவானி எழுது, அம்மா உன்னை நாங்க நம்புறோன்றதுக்காக தனி ஒருத்தியா போய் இத்தனை பேரு திருப்பி விட்டியா, எங்க தேசத்தை நீ காப்பாத்துறியா, இது போதும்னு உண்மையா நடந்த சம்பவம். இதை நான் ஒரு பேப்பர்ல படிச்சிருக்கேன், ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். உண்மையை நிஜமாவே அன்னைக்கு முழுக்க நான் துள்ளி குதிச்சு ஆடினேன். சத்தியத்தை சொல்றேன், நினைச்சு அசந்து போயிருக்கேன். நம்முடைய கடவுள்கள் எல்லாமே வாழ்கின்ற கடவுள்கள் தான். சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். இதை பூரணமா நம்புகிறவன் எல்லா ஜென்மாவிலையும் நிரந்தரமாக நித்தியமாக செழிப்புள்ளவனாக மட்டுமே தான் இருப்பான். துளி கூட சந்தேகமே வேண்டாம். செல்வ செழிப்போட, ஐஸ்வர்யத்தோட, நீங்காத செல்வத்தோட நிச்சயமாக வாழ்வார். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால நம்முடைய கடவுள்கள் எல்லாமே வாழ்கின்ற கடவுள்கள் தான். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்தியம் தான். பொய் சொல்லவோ, பணம் கொடுக்கவோ, ஏமாற்றவோ நமக்கு தெரியாது. தன்னுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக அடுத்தவர்களை அழிப்பதற்கான முயற்சியும் நான் இதற்கும் பண்ணது கிடையாது. அதனால இந்த இந்து தர்மம் சக்தி, இந்த இந்துக்கள் நரம், என் தர்மம் சக்தி. நம்ம அம்மாவை காட்டிலும், அப்பாவை காட்டிலும், சொத்தை காட்டிலும், புத்தியை காட்டிலும், நம்முடைய ஜாதியை காட்டிலும், குலத்தை காட்டிலும், நம்முடைய பாஷையை காட்டிலும், நம்முடைய ஊரை காட்டிலும், தெருவை காட்டிலும், வீட்டை காட்டிலும் வசதியானது இந்து தர்மம். முதல்ல நம்ம அத்தனை பேரு இந்து நல்லா புத்தியில வாங்கிருக்கோம். முதல்ல இந்து 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 இந்து.
ரெண்டாவது தான் உங்க பாஷை, மூணாவது தான் நீங்க ஆனா பெண்ணா, நாலாவது தான் நீங்க பணக்காரனா ஏழையா, அஞ்சாவது தான் உங்க ஜாதி, உங்க தெரு, அதெல்லாம் உங்க ஊரு எல்லாம். முதல்ல இந்து. இந்த நினப்பு இருந்தா எல்லாத்திலையுமே தெய்வத்தை அனுபவிக்க முடியும். எல்லா இடங்களிலும் இந்து மாதாவை அத்தனை பேரும் கொண்டாட வைக்க முடியும். நம்முடைய இந்து மாதாவை அத்தனை பேரும் இது வசக்தி தான், இது பிசாசு இல்லை, இது சாத்தான் இல்லை, இது அனைத்தும் வாழ்கின்ற கடவுள்கள் தான் சொல்லி யார் சொல்லணும்னா இது பிசாசு சாத்தான்னு சொன்னவர்களே இல்ல, இது வாழ்கின்ற கடவுள்கள் தான், இந்து தர்மம் வசக்தி தான், இதனிடத்துல நாங்க பாடம் கற்றுக்கணும் அவர்கள் சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். அது வரைக்கும் ஓயுதல் செய்யும் கலை சாயுதல் செய்யும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஐயா வழி அந்த பக்தர்களுடைய சப்பரம் வருதான், எல்லா பக்தர்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணலாமா, அந்த சப்பரம் வாசல்ல வந்துட்டு எல்லாரும் பார்த்தா அது பெரிய மரியாதையும் பண்ணு. ஜெய் சத்குரு மகாராஜ் கி, சமஸ்த பாகவதற்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவாசனம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி. जय श्री इंदु माता की, जय श्री इंदु माता की, जय श्री इंदु माता की. ராதே. நாளைக்கு வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்து தர்மத்துடைய மகோன்னதங்களை அனுபவிப்போம். ராதே.